இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் आज के दिन भी हमने एक ध्यान करने के लिए एक वचन लिया है, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் यशायाह की पुस्तक அந்த 55வது அதிகாரம் उसके 55वां अध्याय पर 3வது வசனம். तीसरा वचन। உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உங்கள் செவியை சாய்த்து कान लगाओ, என்னிடத்தில் வாருங்கள், मेरे पास आओ, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். सुनो तब तुम जीवित रहोगे। தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். और मैं तुम्हारे साथ सदा की वाचा बांधूंगा, अर्थात दाऊद पर की अटल करुणा की वाचा। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, வேதத்திலே நம்ம எப்பொழுது வாசித்தாலும் पवित्र शास्त्र में हम कभी भी पढ़ेंगे तो எந்த ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் இருந்தாலே कुछ भी एक आशीष भरे वचन होगा तो भी அதற்கு முன்பதாக கர்த்தர் சில நிபந்தனைகளை வைக்கிறார். उसके सामने परमेश्वर कोई वाचा रखता है। நாம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது हम प्रार्थना करते समय நாம கர்த்தரிடத்துல நிபந்தனை வைக்கிறோம். हम परमेश्वर के सामने एक वाचा रखते हैं, ஆண்டவரே நீர் இதை செய்தால் நான் அதை செய்வேன் என்று. अगर तुम मुझे ये दोगे तो मैं तुम्हारे लिए ये करूंगा। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், परंतु परमेश्वर कहता है நான் சொல்லுகிற நிபந்தனைக்கு நீ கீழ்ப்படியும் போது என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கடந்து வரும். अगर तू मैंने जो तुझे वाचा दिया है उस पर तू आज्ञा पालन करेगा तो तेरे लिए वो आशीष होगा। நாம் விசுவாசிப்பது நல்லது, हम विश्वास कर रहे हैं वो अच्छी बात है, விசுவாசிப்பது மட்டுமல்ல, सिर्फ विश्वास करना ही नहीं, விசுவாசிப்பதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியணும். विश्वास करने से पहले जो परमेश्वर की ओर से आने वाले वचन को हम उसके आज्ञा का पालन करना है। அதனால கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். इसलिए परमेश्वर जो कहता है उस वचन पर हम आज्ञा पालन करना है। இந்த இடத்துல நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், इस जगह पर हम पवित्र शास्त्र में ऐसे पढ़ते हैं, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை दाऊद पर जो अटल करुणा का वाचा था உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். मैं उसे सदा की वाचा बांधूंगा। தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை दाऊद को जो अटल करुणा का वाचा था உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். वो तुम्हारे लिए सदा का वाचा बांधूंगा। அப்ப தாவீதுக்கு அருளின கிருபை मतलब दाऊद को जो करुणा दिया गया था நம்முடைய வாழ்க்கையில நித்திய உடன்படிக்கையாக இருக்க வேண்டுமானால், वो हमारे जीवन पर नित्य वाचा बांधना है तो அதாவது நித்தியமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் वो इसका मतलब कि सदा सदा के लिए वो परमेश्वर के आशीर्वाद அது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமானால், वो हमारे जीवन पर रहना है तो அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், वहाँ पर परमेश्वर ऐसा कहता है, வேதத்தில் அந்த இடத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में ऐसे पढ़ते हैं, உங்கள் செவியை சாய்த்து तुम्हारे कानों को लगाओ, என்னிடத்தில் வாருங்கள், मेरे पास आओ, கேளுங்கள், सुनो, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கு. तब तुम्हारा जीवन जीवित रहेगा। முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் செவியை சாயுங்கள். पहला परमेश्वर कहता है तुम्हारे कान लगाओ, என் வார்த்தைக்கு உங்கள் செவியை சாயுங்கள், मेरे बातों पर तुम्हारे कान लगाओ, என்னிடத்தில் வாருங்கள், मेरे पास आओ, கேளுங்கள், पूछो, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். तब तुम्हारा जीवन जीवित रहेगा। உங்கள் ஆத்துமா பிழைப்பது மட்டுமல்ல, अगर तुम्हारा आत्मा जीवित रहना है तो தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். दाऊद को जो अटल करुणा का वाचा किया था वो तुम्हारे जीवन पर सदा का वाचा बांधूंगा। மூன்று காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் ரெண்டு காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். अगर हम 3 चीजों को करेंगे तो परमेश्वर हमारे लिए उस वाक्य को वाचा बांधता है। முதலாவது கர்த்தர் சொல்கிறார், நீ உன் செவியை எனக்கு சாய். सबसे पहले परमेश्वर कहता है कि तुम अपने कान मेरे ओर लगाओ, என்னிடத்தில் வா, मेरे पास आओ, நீ என்னிடத்தில் வந்து तुम मेरे पास आकर கேளு அப்படின்னு சொல்றார். पूछो, ऐसा कहते हैं। நம்முடைய வாழ்க்கையில பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். हम अपने जीवन पर चलते रहते समय நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். हमारे जीवन एक प्रयाण है। தேவனுடைய பிள்ளைகள் வாகனத்துல கடந்து செல்லும் போது हम एक गाड़ी पर चलते जैसे समय ஆங்காங்கே சிக்னல் வைத்திருக்கிறார்கள். वहाँ पर जगह जगह पर एक सिग्नल रखा हुआ है। அப்ப சிக்னல்ல yellow கலர், ரெட் கலர், கிரீன் கலர் வச்சிருக்காங்க. उस सिग्नल में 3 कलर होता है, रेड, ऑरेंज और ग्रीन। அப்ப ரெட் கலர் போடும்போது நில்லு அப்படின்னு அர்த்தம். रेड कलर डाला तो उसमें रुकने का ऐसा करके कहते हैं। yellow கலர் வந்துச்சுன்னா கவனி அப்படின்னு அர்த்தம். ऑरेंज कलर आएगा तो उसे ध्यान दे, ऐसा करके कहते हैं। கிரீன் கலர் வந்துச்சுன்னா போ அப்படின்னு அர்த்தம். हरा कलर आएगा तो जा, ऐसा करके कहते हैं। அப்ப நில்லு, கவனி, செல் அப்படின்னு அர்த்தம். रुक, ध्यान दे और चल, ऐसा करके उसका मतलब होता है। சாதாரண ஒரு டிரைவிங் வேலை பண்ணுகிறவருக்கு 3 காரியங்களை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. साधारण जो गाड़ी चलाते हैं उनको इस 3 चीजों पर ध्यान रखने के लिए आवश्यक होता है। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், परंतु परमेश्वर का आशीर्वाद को हमें पाना है तो முதலாவது நாம் செவி கொடுக்க வேண்டும், पहला हमें कान लगाना है, இரண்டாவது கர்த்தரிடத்தில் வர வேண்டும், दूसरा परमेश्वर के सम्मुख पर आना है, மூன்றாவது கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். கேளுங்கள் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். तीसरा जो है पूछो, पूछेगा मतलब परमेश्वर से प्रार्थना करो। இந்த 3
காரியங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமா இருக்கும்போது इस 3 चीजों पर हम अगर ध्यानपूर्वक रहेंगे तो நம்முடைய ஆத்துமா பிழைக்கும் என்று ஆண்டு சொல்கிறார். अपना आत्मा में जीवित होगा, ऐसा परमेश्वर कहते हैं। இன்னைக்கு அநேகருடைய ஆத்துமா மரித்து போய் இருக்கிறது. आज कई लोगों का आत्मा मर चुका है। மரித்து போய் இருக்க காரணம் என்ன? मर जाने का कारण क्या है? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வுள்ள இருதயம் இல்ல. परमेश्वर के वचनों पर कान लगाने का करके कोई हृदय पे कोई वाचा नहीं है। எத்தனை முறை கர்த்தர் பேசினாலும் कितने समय पर भी परमेश्वर बात करे, கர்த்தருடைய வார்த்தை இந்த காதுல கேட்டு அடுத்த காது வழியா வெளியே விடுகிறார்கள். परमेश्वर के वचनों को एक कान से सुनकर दूसरे कान से बाहर छोड़ देते हैं। கர்த்தர் தான் பேசுகிறார் என்கிற உணர்வுள்ள இல்லை, இருதயம் இல்ல. परमेश्वर ही हमसे बात कर रहा है करके हमारे हृदय पर कोई भी जगह नहीं है। அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கேளாதவர்கள் போல இருக்கிறார்கள். परमेश्वर की बातों को सुनकर भी बिना बैठे हैं। கர்த்தரிடத்தில் வருவதற்கு மனம் இல்ல. परमेश्वर के समूह पर आने के लिए मन नहीं है। ஏன்னா கர்த்தரிடத்தில் கடந்து வந்தால் अगर हम परमेश्वर के और आएंगे तो சாலமோன் தகப்பன் தாவீது சொல்லி கொடுக்கிறார், शमूएल को उसके पिता दाऊद ऐसा कहता है, நீ கர்த்தரோடு இருந்தால் अगर तू परमेश्वर के साथ रहेगा, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். परमेश्वर तेरे साथ रहेगा। அப்ப நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். अगर तू परमेश्वर के साथ रहेगा तो परमेश्वर तेरे साथ रहेगा। கர்த்தரிடத்தில் எவர்கள் வருகிறார்களோ परमेश्वर की और जो आते हैं அவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். उसके हृदय को परमेश्वर देखता है। இன்னைக்கு எல்லாரும் ஆராதனைக்கு வருகிறார்கள். अभी हम सब लोग आराधना में आते हैं। ஆராதனைக்கு வருகிற எல்லாரும் விசுவாசிகள் அல்ல. आराधना में जो भी आते हैं वो सभी लोग विश्वासी नहीं होते हैं। தேவனுடைய பிள்ளைகள் பலரும் பல விதங்கள்ல பல ரீதிகள்ல ஆராதனைக்கு கடந்து வருகிறார்கள். कुछ लोग कुछ समस्या से लेकर कुछ रीति से वो लोग आते हैं। அதனால வருகிற விசுவாசிகள் எல்லாரும் கவனமா இருக்கணும். इसलिए जो भी विश्वासी आए लोग सभी अपने ध्यानपूर्वक रहे। புதிதாய் வருகிற ஆத்துமாக்கள் जो नए आत्मा आते हैं எல்லாரும் விசுவாசிகள் என்று சொல்லி நம்பி सभी लोग विश्वासी है ऐसा समझकर தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். उनके जीवन में जो भी बातें हुए तो वो उनके साथ बात करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நம்பாதீங்க. परमेश्वर के लोगों सभी लोगों के ऊपर भरोसा मत करो। வருகிற எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் அல்ல. जो भी आते सभी लोग परमेश्वर के और कान लगाने वाले नहीं होते हैं। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்கள் தான் வாழ்க்கையில விருத்தி அடையாது இருக்கிறார்கள். जो परमेश्वर के वचनों पर कान नहीं लगाते वही अपने जीवन पर बढ़ोतरी नहीं पाते हैं। கர்த்தரிடத்தில் வருகிறார்கள், परमेश्वर के सम्मुख में आते हैं, கர்த்தருடைய சமூகத்துல வருகிறார்கள், परमेश्वर के समूह में आते हैं, கர்த்தரோடு சேர்வதற்கு மனம் இல்ல. परंतु परमेश्वर से मिलने का उनका मन नहीं है। கர்த்தரோடு சேர்வதற்கு மனம் இல்ல. परमेश्वर से मिलने का उनको मन नहीं है। தேவனுடைய சமூகத்துல வருகிறார்கள், परमेश्वर के मंदिर पे आते हैं, ஜெபிக்கிறதுக்கு மனம் இல்ல. प्रार्थना करने का मन नहीं है। கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு மனம் இல்ல. परमेश्वर से पूछने के लिए मन नहीं है। அவருடைய இருதயம் முழுவதும் உலகத்துக்குள்ளே இருக்கிறது. उनका जो भी मन है वो सब दुनिया पे है। ஆசையெல்லாம் மண்ணை பற்றி கொண்டு இருக்கிறது. उनकी सभी इच्छा जो है वो मिट्टी को पकड़ के रखा है। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर देखता है। எவர்கள் உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ, जो सच्चाई से परमेश्वर के वचन के और कान लगाते हैं, எவர்கள் உண்மையாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து வருகிறார்களோ, जो सच्चाई से परमेश्वर के सम्मुख पर आते हैं, எவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாய் இருக்கிறார்களோ, जो परमेश्वर के सम्मुख में सच्चाई से बैठते हैं, கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर उसे देखता है। ரெண்டு மனுஷர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போனார்கள். दो लोग परमेश्वर के मंदिर पर प्रार्थना करने के लिए गए। ரெண்டு பேருமே ஜெபிக்க தான் போனாங்க. दोनों लोग भी प्रार्थना करने के ही गए थे। ஒருவன் ஆயக்காரன், एक जो कर लेने वाला था ஒருவன் பரிசேயன். और एक जो है பரிசேயன். परिसी था। அப்ப பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ணும்படி தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். परिसी और कर लेने वाला दोनों परमेश्वर के मंदिर पर प्रार्थना करने के लिए गए थे। ரெண்டு பேரும் மனிதர்கள் தான், दोनों भी मनुष्य ही थे। ரெண்டு பேரும் ஜெபிக்க வேண்டும் என்று தான் போனார்கள். दोनों भी वहां पर प्रार्थना करने के लिए गए थे। ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு தான் போனார்கள். दोनों भी परमेश्वर के मंदिर पे ही गए थे। கர்த்தர் பார்க்கிறார், परंतु परमेश्वर देखता है। ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள், परमेश्वर के मंदिर पर आए हैं, ஜெபிக்க தான் வந்திருக்கிறார்கள். प्रार्थना करने के लिए ही आए हैं। இருதயம் எப்படி இருக்கிறது? उनका हृदय कैसा है? இருதயம் கர்த்தரோடு இருந்தால் हृदय अगर परमेश्वर के साथ हो, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். परमेश्वर तुम्हारे साथ रहेगा। தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் தருவார். तो तुम जो प्रार्थना मंदिर पे पूछते हो उसे परमेश्वर उत्तर देगा। பரிசேயன் ஜெபிக்கிறான், फरीसी प्रार्थना करता है, ஆண்டவரே परमेश्वर நான் மற்றவர்களை போல அல்ல, मैं दूसरों के जैसा नहीं, வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், एक हफ्ते में 2 दिन उपवास रखता हूँ, எனக்கு தருவதில் எல்லாம் 10 தசமமாக செலுத்துகிறேன், मेरे पास जो भी आता है उसमें 10 में 1 भाग तुम्हारे लिए देता हूँ। தன்னுடைய நீதியை
பிரசித்தப்படுத்துகிறார். मेरा जो उसने जो किया है उसे वो परमेश्वर के सामने रखता है, தன் நீதியை பிரசித்தப்படுத்துகிறார். जो नीति रखा है वो उसके परमेश्वर के सामने रखता है। கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், आखिर में एक शब्द कहता है, இதோ இங்க நிற்கிற ஆயக்காரனை போல நான் அல்ல. यहाँ पे जो मेरे साथ जो खड़ा है कर लेने वाले के जैसा मैं नहीं हूँ, இந்த ஆயக்காரனை போல நான் அல்ல. उस कर लेने वाले व्यक्ति के समान मैं नहीं हूँ। ஜெபத்திலேயும் குறை சொல்லுகிற அனுபவம் தான் இருக்கிறது. उस प्रार्थना में भी कमियां बताने का एक अनुभव है। ஆனா உள்ளத்தை பார்க்கிறார் கர்த்தர். परमेश्वर उनके मन के गहरे को देखता है। ஆயக்காரன் ஜெபிக்கிறான், वो कर लेने वाला प्रार्थना करता அவனுடைய है, இருதயம் அவனை உணர்த்துகிறது, उसका हृदय उससे बात करता है। கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு கூட நான் தகுதியுடையவன் அல்ல. परमेश्वर के कलिशा पर मुझे आने के लिए तक मेरे को ये नहीं है, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நுழைய தகுதி இல்ல. मैं परमेश्वर के कलिशा पर नहीं आ सकता हूँ। வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறார். वो अपने आकाश की ओर अपने आंखों को उठाता है, தன் கைகளை மார்பில் அடித்துக் கொள்ளுகிறார். वो अपने छाती पर पीटता है, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், एक ही शब्द कहता है, ஆண்டவரே நான் பாவி, परमेश्वर मैं पापी हूँ, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. पापी मनुष्य पर आप अनुग्रह कीजिए। இந்த ஒரு வார்த்தை சொன்னபோது ये एक ही शब्द कहने पर ही கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். परमेश्वर के आवाज को सुना, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், परमेश्वर उस पर गवाही दिया, இந்த பரிசேயன் அல்ல, ये परिसी नहीं, இந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டார். ये जो कर लेने वाला व्यक्ति है वही नीतिमान था। ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு கடந்து போனான். वो चुंगी लेने वाला ही परमेश्वर के सामने सच्चाई था। ஆலயத்துக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். परमेश्वर के लोगों, तुम जो परमेश्वर के सम्मुख पर आते हो अपने आप को जांच कर देखिए। கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா? हम परमेश्वर के वचनों को और कान लगाते हैं क्या? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களா? परमेश्वर के वचनों के और कान लगाते हो क्या? அல்லது கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறீர்களா? परंतु परमेश्वर की जो बातें हैं उस पे आप कमियां निकालते हो। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में से लिखा है, இயேசு கிறிஸ்து பேசுவதை கேட்கும்படியாய் ஜனங்கள் போனார்கள். यीशु मसीह की बातें सुनने के लिए लोग आ रहे थे। இயேசு கிறிஸ்து பேசும்போது அவருடைய வார்த்தையிலே அவர்களை குற்றம் கண்டுபிடிக்குமாய் கடந்து போனார்கள். उनके यीशु मसीह के जो वाक्य आते थे उसमें से कमी निकालने के लिए कुछ लोग जाते थे। இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்க போனார்கள். यीशु मसीह के मुंह से जो वाक्य आ रहा था उसमें से कमियां निकालने के लिए कुछ लोग गए थे। கர்த்தருடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து परमेश्वर उनके हृदय के जो बातें उनको जानकर கர்த்தருக்கு சரியான பதிலை கொடுத்து அனுப்புகிறார். परमेश्वर उनको बरोबर सही समय सही वाक्य देकर भेजता இன்றைக்கு है। நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். आज हम अपने आप को जांच कर देखेंगे। தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்த வேண்டுமானால் दाऊद पर की अटल करुणा का वाचा अगर हमें सदा के लिए वाचा बांधेगा तो கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். परमेश्वर के वचनों पर कान लगाना है, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். परमेश्वर के वाक्यों पर कान लगाना है। கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். परमेश्वर हमसे बातें करता है, வேதத்தின் மூலமாய் பேசுகிறார். अब पवित्र शास्त्र के द्वारा बात करता है, பிரசங்கத்தின் மூலமாய் பேசுகிறார். ये प्रचार के द्वारा हमसे बात करता है, சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார். सपनों के द्वारा हमसे बात करता है, எத்தனையோ விதங்கள்ல கர்த்தரை உணர்த்தும்படியாய் பேசுகிறார். अनेक प्रकारों से हमसे बातें करता है। கர்த்தர் உணர்த்துகிற காரியத்துக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எவனோ பாக்கியவான். परमेश्वर जो हमसे बातें करता है उस पर जो कान लगाता है वो आशीर्वाद पाएगा। அப்படி செவி கொடுக்கிறவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையிலே வர வர விருத்தி அடைகிறார்கள். जो उनके बातों पर कान लगाते हैं वही आगे आगे बढ़ते जाते हैं। அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய செவியை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. इसलिए परमेश्वर के वाक्यों को सुनने का कान तुमको परमेश्वर दे। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए पवित्र शास्त्र में पढ़ते हैं, காண்கிற கண்ணையும் கேட்கிற செவியையும் எனக்கு தாரும் அப்படின்னு ஜெபிக்க சொல்றாரு. दिखने वाले आंख और सुनने वाले कान को मुझे दीजिए, ऐसा करके पढ़ते हैं। நமக்கு எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, हम सभी लोगों के पास आंख है, எல்லாருக்கும் செவி இருக்கிறது, सभी लोगों के पास कान है, எல்லாருடைய கண்ணு பார்க்கிறது, सभी लोगों के आंखें देखते हैं, எல்லாருடைய செவிகளும் கேட்கிறது. सभी लोगों का कान सुनता भी है। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், परंतु परमेश्वर कहता है, காண்கிற கண்ணை எனக்கு தாரு, जो आंखें दिखता है वो आंख मुझे दीजिए, கேட்கிற செவியை எனக்கு தாரு. जो कान तुमको सुनता है वो कान मुझे दीजिए। நம்ம காது கேட்காமையா இருக்கு, अगर हमारा कान क्या सुनता नहीं है क्या? ஆனா ஜெபிக்கும் போது जब हम प्रार्थना करते समय கேட்கிற செவி எனக்கு தாரு. कान सुनने वाले कान मुझे दीजिए। கேட்கிற செவி என்ன? सुनने वाला कान मतलब क्या? தேவ சத்தம் கேட்கிற செவி. परमेश्वर की बातें सुनने वाला कान। உலகத்துல எல்லாருடைய செவிகளும் திறந்து தான் இருக்குது, கேட்க தான் செய்கிறது. दुनिया में सभी लोगों के पास कान है, वो सुनता ही है। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், கேட்கிற செவியை தாரும் என்று ஜெபியுங்கள். लेकिन परमेश्वर कहता है कि कान सुनने वाले कान उनको चाहिए। முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். सबसे पहला उनके बातों पर कान लगाओ। இரண்டாவது நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள். दूसरा चीज जो है वो उनके पास आइए। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். परमेश्वर की बातों पर कान लगाओ। கர்த்தரிடத்தில் நெருங்கி வாருங்கள். परमेश्वर के पास समीप आओ। நீங்கள் கர்த்தரை கிட்டி சேரும்போது परमेश्वर के समीप तुम जब आओगे அவர் உங்களை கிட்டி
வெட்டி சேருவார். वो तुम्हारे साथ रहेगा. அந்த இளைய குமாரன் जो जो उड़ाऊ पुत्र தகப்பனுடைய ஆஸ்திகளை பாதி ஆஸ்தி பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போய்விட்டார். अपने पिताजी से आधा धन लेकर वो दूर चले गया. தகப்பன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். उनका पिता बहुत धनी था. அவனுக்கு ரெண்டே குமாரர்கள். उसके 2 ही बेटे थे. இவன் இளையவன். ये छोटा वाला था. இளையவன் தகப்பனிடத்துல போய் छोटा वाला अपने पिताजी के पास जाकर ஆஸ்திகள்ல எனக்கு வரும் பங்கை பிரித்து எனக்கு தாரு. अपने धन में से आधा मुझे निकाल कर दीजिए. தகப்பன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். पिताजी ने कितना भी बोल के देखा, அவன் கேட்டபாடு இல்ல. उसने सुना ही नहीं. ஆஸ்தி பிரித்து பாதி அவன் கையில கொடுத்தார். उस धन संपत्ति में से उसने आधा निकाल कर उसके हाथ पे दिया. வேதத்தில் வாசிக்கிறோம், अपन पवित्र शास्त्र में पढ़ते हैं, இளைய குமாரன் தன் ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு वो छोटा उड़ाऊ पुत्र वो आधा दंपति को लेकर தகப்பனை விட்டு தூரமாய் கடந்து போனார். अपने पिताजी से बहुत दूर चलकर गया. தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தார். सब धन संपत्ति को उसने नष्ट किया. தன் ஆஸ்திகளை எல்லாம் துன்மார்க்கமாய் செலவழித்தார். उसे वो कष्ट दुष्ट रीति से उसने व्यक्त किया. தன் கையில் இருந்த ஆஸ்தி எல்லாம் செலவழிக்கப்பட்ட போது उसके हाथ में जो भी धन संपत्ति था उसने उसे निकालने के बाद அவனுக்கு இருந்த நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு போய் விட்டார்கள். उसके जो भी दोस्त लोग थे वो सब उससे दूर हो गए. கையில காசு பணம் இருக்கும்போது நண்பர்கள் அதிகமாய் வருவார்கள். जब तक अपने हाथों पर धन संपत्ति रहेगा अपने दोस्त लोग अपने पास ही होंगे. காசு பணம் செலவழிந்த போது நண்பர்கள் கூட விலகி போவார்கள். जब हमारे धन संपत्ति खर्च हो जाएगा तो सभी दोस्त हमसे निकल जाएंगे. எல்லாரும் அவனை விட்டு விலகி போய் விட்டார்கள். सभी लोग उससे दूर हो गए थे. ஆனால் இவன் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார். वो खाने के लिए भोजन नहीं था उतना कष्ट किया. இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகிறது. तब उसके अंदर एक विचार आया, என் தகப்பன் வீட்டில் अनेक வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள். मेरे पिताजी के घर पे बहुत सारे काम करने वाले लोग हैं, वो सब तृप्त है. நான் அவருடைய குமாரனாய் இருந்தாலும் मैं उनका बेटा होने के कारण भी என்னோட வயிறு பசியினால் வாடுகிறது. मेरे पेट पर बहुत भूख लगा है. மனசுக்குள்ள எண்ணுகிறான், वो अपने मन पर देख रहा है, सोच ஒன்று रहा है. செய்வேன், एक चीज करता हूँ, நான் புறப்பட்டு என் தகப்பனிடத்தில் போவேன். मैं यहाँ से निकल कर अपने पिताजी के पास जाऊंगा. தகப்பனிடத்தில் போய் पर पिताजी के पास जाकर, தகப்பனே, पिताजी உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். मैं तुम्हारे विरुद्ध बहुत पाप किया हूँ. உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. मैं तुम्हारा पुत्र कहने के लिए कोई पात्र नहीं हूँ. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளு. तुम्हारे काम करने वाले समूह मुझे रख लीजिएगा. இப்படி சொல்லுவேன் என்று சொல்லி மனதில் நினைத்து वैसा सोचकर उसने मन पे सोचा. அவன் இருந்த இடத்திலிருந்து எழும்பி वो वहाँ से उठकर தன் தகப்பன் வீட்டை நோக்கி பிரயாணப்பட்டு வருகிறார். अपने पिता की ओर आ रहा था. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தன் தகப்பன் குமாரன் தூரத்தில் வரும்போது இனங்கண்டு वो पिताजी उसके बेटे को दूर से आते हुए देखकर ही, அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை அடையாளம் கண்டு जो दूर से आ रहा था तभी पिता ने उसे जानकर வேகமாய் புறப்பட்டு போய் जल्द उसके पास गया. தன் குமாரனுடைய கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார். उसे गले लगाकर रोने लगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்த சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். परमेश्वर के लोगों, परमेश्वर कहता है तुम मेरे सम्मुख पर आइए. எவ்வளவு ஆஸ்தி அழித்துப்பட்ட மகனாய் இருந்தாலும் अगर तुम्हारे जितना भी धन संपत्ति खर्च हो गया जाओ, தன் ஆஸ்தியெல்லாம் துன்மார்க்கமாய் செலவழித்து போட்டவனாய் இருந்தாலும் अगर तुम्हारे धन संपत्ति अगर बुराई रीति से खर्च किया होगा तो भी, தன் குடும்பத்துக்கே கெட்ட பெயரை வாங்கி கொடுத்தவனாய் இருந்தாலும் अगर अपने परिवार को भी अगर अपने नाम खराब किया होगा तो भी, தகப்பன் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், पिताजी उतना बड़ा धनी था, இவர் வீட்டை விட்டு பிரிந்து போனார். वो अपने घर से छोड़कर चले गया था. அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எப்படி பேசி இருப்பார்கள்? आजू बाजू में रहने वाले लोग कैसे बात किए होंगे? அப்படிப்பட்ட ஒரு மகன் वैसा जो पुत्र தன் தகப்பனை சேர வேண்டும் என்று சொல்லி கிட்டி வரும்போது जब उस पिता से मिलने का करके वो आया था, தகப்பன் ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார். पिताजी दौड़कर जाकर उसे गले लगकर रोने लगे. சாதாரண ஒரு மனுஷன், साधारण सा एक मनुष्य, சாதாரண ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன், साधारण सा एक मनुष्य था. அவன் தன்னை தேடி வருகிற தன் பிள்ளையை பார்த்த போது वो उसको ढूंढकर जो उसका बच्चा आ रहा है उसे देखते ही அவன் ஓடி போய் தன் பிள்ளையை கட்டி கொண்டு அழுகிறார். उसे दौड़कर जाकर गले लगकर रोने लगा. சாதாரண ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வானானால் साधारण से एक मनुष्य ऐसा कर सकता है तो ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், परमेश्वर कहता है तुम मेरे पास आइए, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். तुम मेरे पास आइए. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், तुम जो बोझ उठा रहे हो तुम सभी लोग मेरे पास आइए. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुमको विश्राम दूंगा. கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். परमेश्वर तुम्हें समाधान देगा. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். परमेश्वर तुम्हें समाधान देगा. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். परमेश्वर के वचनों की ओर कान लगाओ. கர்த்தரிடத்தில் சேருங்கள். परमेश्वर के साथ आओ. கர்த்தரை தேடி கர்த்தரிடத்தில் வாருங்கள். परमेश्वर को ढूंढकर परमेश्वर की ओर आओ. கர்த்தர் உங்கள்
உங்கள் பட்சமாய் கடந்து வருவார். परमेश्वर तुम्हारे साथ आएगा. மாத்திரமல்ல, इतना ही नहीं, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து परमेश्वर के कानों को वचनों पर कान लगाओ. ஆண்டவரை தேடியுடைய சமூகத்தில் வந்து परमेश्वर को ढूंढकर परमेश्वर के सम्मुख पर आओ. நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். तुम परमेश्वर से प्रार्थना करना है. ஜெபிக்கணும் என்று சொன்னால் கர்த்தரோடு பேசணும். प्रार्थना करना है इसका मतलब परमेश्वर से बातें करना है. கர்த்தரிடத்தில் கேட்கணும். परमेश्वर से पूछना है. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். पूछो तो तुम्हें मिला जाएगा करके कहा गया है. தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலே जो भी कोई कार्य हो கர்த்தரிடத்தில் கேளுங்கள். परमेश्वर से पूछो. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. परमेश्वर से असंभव चीज कुछ भी नहीं है. நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். जो भी तुम परमेश्वर से पूछेगे वो परमेश्वर तुम्हें देगा. தேவ சித்தத்தின்படி நீங்கள் கேட்டால் கர்த்தர் அப்படியே தருவார். परमेश्वर के हिसाब से पूछेगे तो परमेश्वर तुम्हें जरूर देगा. அப்ப நீங்கள் ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய பங்காக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். तुम अपने जीवन पे प्रार्थना को एक अच्छा स्थिति में रखना है. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் சரீர பலவீனம் எப்படி இருந்தாலும் तुम्हारे शरीर में कितनी भी बलहीनता हो, எந்த நிலைமையில இருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். तुम किसी भी परिस्थिति में बैठकर प्रार्थना करोगे तो परमेश्वर तुम्हारा प्रार्थना सुनेगा. நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். तुम प्रार्थना को सीख लो. प्रार्थना कैसे करना है उसे सीख लेना है. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा. அப்ப இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்யும்போது इस तीन चीजों को तुम करोगे तो கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है உன் ஆத்துமா பிழைக்கு, तेरा आत्मा जीवित रहेगा. உன் ஆத்துமா பிழைக்கு. तेरा आत्मा जीवित रहेगा. இன்னைக்கு எல்லாருடைய ஆத்துமாவும் மரித்து போயிருக்க காரணம் என்ன? आज बहुत सारे लोगों का जीवित मर गया. इसका कारण क्या है? இந்த மூன்று காரியங்களுடைய வாழ்க்கையில இல்ல. ये तीन चीज जो है अपने जीवन में नहीं है, அதனால தான் ரட்சிப்பு இல்ல. इसलिए उद्धार नहीं है. கர்த்தரிடத்தில் வந்தால் கர்த்தர் ரட்சிப்பு தருவார். परमेश्वर के पास आओगे तो परमेश्वर एक उद्धार देगा. சகேயுடைய வீட்ல இயேசு பிரவேசித்தார். जक्कई के घर पे परमेश्वर आया था. ஒரு நாள் பிரவேசித்தார். एक दिन गए थे. அப்பொழுதே சொல்லுகிறார், उसी दिन कहा இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, इस घर पर उद्धार आया है. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. इस घर पर उद्धार आया है. சிறைச்சாலையின் தலைவன் சிறைச்சாலையில் இருக்கிறார். बंदीगृह का व्यक्ति बंदीगृह के बाजू में था. அங்கே அப்போஸ்தலருடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது. वहाँ पे पौलुस का जो भी कठिनाई था वो सब निकल गए. பூமி அசையும்படியாய் ஒரு பெரிய அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார். जमीन हिलने के जैसे एक बड़ा भूकंप वहाँ पर आया. அந்த சிறைச்சாலையின் தலைவன் எழுந்து उस बंदीगृह का व्यक्ति उठकर தன்னை தானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று பட்டயத்தை நட்டி சாக போனான். वो अपने आप को मारने के लिए उसने अपने तलवार को निकालने के लिए निकाला. ஆனா அங்கே இருந்த தேவ ஊழியர்கள் சொன்னார்கள், पर वहाँ पर जो यहोवा के याजक लोग நீ थे, சாகாத, तू मरना नहीं, நாங்க இங்க தான் இருக்கிறோம், मैं यहाँ पर ही हूँ, நீ சாகாத. तू मरना नहीं. இந்த வார்த்தையை கேட்டபோது ये वाक्य को सुनते समय கர்த்தர் மேல் அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. परमेश्वर के ऊपर उसको एक विश्वास आया. அவரிடத்துல போய் சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்கள். उसके पास जाकर उन्होंने सुसमाचार सुनाया. வேதத்தில் வாசிக்கிறோம், परमेश्वर शास्त्र में पढ़ते हैं, அந்த ராத்திரியே उस रात को ही அந்த சிறைச்சாலை தலைவனுடைய அதிபதி उस बंदीगृह का जो अधिपति था அந்த ஊழியக்காரருடைய காயங்களை கட்டுகிறார். उस याजकों के जो बांधता है, காயங்களை கட்டுகிறார். उनके गांवों को बांधता है, தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். उनके घर पर लेके जाता है. அவன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். उनके घर पे जो भी थे वो सभी उद्धार पाए. அவன் வீட்டார் அனைவரும் घर पे ரட்சிக்கப்பட்டார்கள். जो भी थे सब सदस्य उद्धार தேவனுடைய पाए. பிள்ளைகள் எத்தனை வருஷமாய் ஆராதிக்க வருகிறோம். हम कितने सालों से आराधना पर आते हैं. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனமில்லை. परमेश्वर के वचनों पर कान नहीं लगा सकते. கர்த்தரிடத்தில் கிட்டி சேர மனமில்லை. परमेश्वर के सम्मुख आने के लिए उनका मन नहीं. கர்த்தரிடத்தில் ஜெபிக்க நேரம் இல்லை. परमेश्वर की प्रार्थना करने के लिए समय नहीं. ஆத்துமா மரித்து இருக்கிறது. आत्मा मर चुका है. ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. आत्मा मर चुका है. இன்னைக்கு अनेक ஆராதிக்க வருகிறார்கள். आज कई लोग आराधना में आते हैं. ஆராதிக்க வருவதற்கு ஒரே நோக்கு, आराधना में आने का एक ही काम है. சில இடங்கள்ல कुछ जगहों पर நம்ம ஊர் நாட்டுல அப்படி இருக்கு, இங்க எப்படின்னு தெரியல, गांव में ऐसा होता है पर यहाँ पर कैसे पता नहीं. ஒரு ஊர்ல ஒரு திடல்னு வைத்திருப்பாங்க. திடல்னா தெரியல, ஒரு கூடி வர்ற இடம். ऐसा एक स्थान होता है कि सभी लोग इकट्ठा होते हैं. அந்த ஊர்ல உள்ள கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் அந்த இடத்துல கூடி வருவாங்க. गांव में ऐसा होता है कि सभी लोग एक इकट्ठा होते हैं. सब ग्राम पंचायत वाले वहाँ पे इकट्ठा होते हैं. அப்ப அந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் अगर वो गांव पे कोई भी एक समस्या होगा तो அவங்க அந்த திடல்ல போய் அங்க இருக்க மூப்பர் இடத்துல போய் சொல்லுவாங்க. उस मंच पर जाकर सभी लोग जाकर बोलते हैं. அங்க போய் சொல்ற காரியங்களுக்கு அந்த மூப்பர்கள் தலைவர்கள் ஸ்டெப் எடுத்து அவங்களுடைய பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து வைப்பார்கள். उस समस्या को वहाँ पर बताने पर वहाँ पर जो भी बड़े लोग होते हैं, जो पंचायत के बड़े होते हैं, वो सब उस पर एक समस्या को हल निकालते हैं. ஊர்ல யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அந்த திடல்ல கூடி வருகிற மூப்பர்களுக்கு தெரியும். उस गांव में जो भी समस्या होगा सभी समस्या उस मंच पर रहने वाले बड़े लोगों को पता रहता है. அதே போல उसी प्रकार ஆராதிக்க வருகிறவர்கள், आराधना में आने वाले लोग, சபைக்கு வருகிற
வருகிறவர்கள் अपने कलीसिया पर आने वाले लोग சபைக்கு வந்தால் कलीसिया पर आए तो எல்லா பிரச்சனையும் அறிந்து கொள்ளலாம். सभी समस्याओं को हम जान सकते हैं. யார் குடும்பத்துல என்ன நடக்குது क्या किस परिवार में क्या चल रहा है அதை அறிந்து கொள்ளலாம். उसे हम जान सकते हैं. யார் எப்படி कौन कैसा है அதை நோட்ட போடுவதற்காக ஆராதனைக்கு வருகிறார்கள். उसे उसे जानने के लिए आराधना में आते हैं. ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவதற்காக ஆராதனைக்கு उस வருகிறார்கள். परिवार के बारे में जानने के लिए आराधना पे आते हैं. இவர்கள் ஒரு நாளும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். वो कभी भी परमेश्वर के वचनों पर कान नहीं लगा सकते. இவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க वो மாட்டார்கள். कभी भी परमेश्वर के वचन की ओर कान नहीं लगा सकते. இவர்கள் ஒரு நாளும் கர்த்தரை கிட்டி வர மாட்டார்கள். वो कभी भी परमेश्वर के सम्मुख पर नहीं आ सकते. இவர்களுடைய ஆத்துமா செத்து போய் இருக்கிறது. उनका आत्मा मर चुका है. ஆத்துமா மரித்து போய் இருக்கிறதுனால தான் उनका आत्मा मर चुका है, इसलिए தேவ சமூகத்தில் ஜெபிக்க மனம் இல்ல, परमेश्वर के सम्मुख में प्रार्थना करने का मन नहीं है, கைத்தட்டி பாட மனம் இல்ல, ताली बजार का गाने का मन नहीं है. பக்கத்துல இருக்கிற ஆளே குற்றம், बाजू में जो बेटे हैं वो, முன்ன இருக்கிற ஆள் பின்ன இருக்கிற ஆள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். आगे जो बेटे पीछे जो बेटे उनके जीवन की बुराई को देखते हैं. இயேசுவின் வார்த்தையில குற்றம் கண்டுபிடித்தது போல தேவனுடைய பிள்ளைகள் பிரசங்கத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். परमेश्वर की बातों पर जो कमियां निकाल रहे थे उसी प्रकार इस प्रचार पर भी कमियां निकालते हैं. விசுவாசிகள் நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். विश्वासी लोग अच्छे से जान लेना है. பிரசங்கத்தை குறித்து எவர்கள் குறை சொல்லுகிறார்களோ, प्रचार के निमित्त कोई कमियां बताते हैं, எவர்கள் துணிகரமாய் கிரியை செய்கிறார்களோ, उसे वो धैर्य पूर्वक करते हैं. அவருடைய ஆத்துமா செத்து போய் இருக்கிறது. उनकी आत्मा जो है वो मर चुकी है. எப்படிப்பட்ட ஆத்துமா செத்து போய் கிடக்கிறதோ, जो आत्मा मर चुकी है, அந்த ஆத்துமா செத்து போனவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைப்பீர்களே, ஆனால் उनके 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 साथ तुम आयोग रहोगे तो கொஞ்சம் புளித்த மாவு முழு மாவையும் புளிக்கப்படு. जो छोटा सा आटा जो कमियां उसमें आई रहेगी उसमें सभी आटा कमियां हो जाएगी. கொஞ்சம் புளித்த மாவு, छोटा थोड़ा सा कटा हुआ आटा, அந்த கொஞ்சம் புளித்த மாவு எல்லா முழு மாவையும் புளிக்க பண்ணு. जो छोटा थोड़ा सा कटा हुआ रहेगा वो पूरे सभी को कट्टा कर देता है. அந்த ஆத்துமா செத்து போன நபரோடு ஐக்கியம் வைப்போமானால், जो आत्मा मरे हुए के आत्मा के साथ रहेगा तो அந்த மரித்து போன ஆத்துமா இந்த ஆத்துமாவையும் கெடுத்து நாசமாக்கி போட்டுரும். जो मरा हुआ आत्मा है वो उस आत्मा को भी बिगाड़ देता है. அதனால தேவனுடைய சமூகத்தில் வருகிறவர்கள் इसलिए परमेश्वर के सम्मुख में जो आते हैं தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் வாருங்கள். परमेश्वर के और कान लगाने वाले लोग रहो. யாரையும் பார்க்காதீங்க, किसी को भी मत देखो. கர்த்தரிடத்தில் போகிறேன். परमेश्वर की ओर जा रहा हूँ. அந்த கானானிய ஸ்திரீ கர்த்தரை பின்பற்றி வந்தாய். उस कानानी स्त्री परमेश्वर की ओर आ रही थी. கர்த்தர் கண்டுகிடவே இல்ல, परमेश्वर ने उसे देखा ही नहीं, ஆனாலும் விடாமல் பின்பற்றி வந்தாய். परंतु उसे बिन छोड़े उनके पीछे ही आ रही थी. அவளுக்கு ஒரே ஒரு எண்ணம், उसकी सिर्फ एक ही विचार था, என் பிள்ளை சுகமாகணும், मेरी बच्ची என் பிள்ளை சுகமாகணும். मेरे बच्चे उठना है, जीवित होना है. அதனால என் பிள்ளை சுகமாகணும், அதனால ஆண்டு கண்டுகிடாத ஒரு போல இருந்தாலும் பரவாயில்லை, நான் விடாமல் பின்பற்றுவேன். मेरी बच्ची कैसे भी चंगाई पाना है, इसीलिए मैं परमेश्वर को कभी भी छोड़े बिना जाऊंगी. அந்த கானானிய ஸ்திரீ போல தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளணும். उस कानानी स्त्री के समान हम भी परमेश्वर को कभी छोड़े बिना पीछे जाना है. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்க. परमेश्वर के समूह में प्रार्थना कीजिए. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவார். परमेश्वर तुम्हारे आत्मा को जीवित करेगा, உங்கள் ஆத்துமா பிழைக்கு. तुम्हारा आत्मा जीवित रहेगा. அதனால தான் யோவான் சொன்னா, इसलिए यूहन्ना कहते हैं, பிரியமானவனே, प्रिय लोगों, உன் ஆத்துமா வாழுவது போல तेरे आत्मा जैसे जीवित है நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். इसी प्रकार सभी चीजों पर तू सदा जीवित रहेगा. எவர்களுடைய ஆத்துமா வாழுகிறதோ जिसके जीवन उसकी आत्मा जीवित है, அவருடைய வாழ்க்கையில விருத்தி உண்டாகிறது. उनके जीवन पे एक बढ़ोतरी होता है. எவருடைய ஆத்துமா வாழுகிறதோ जिसकी आत्मा जीवित है அவர்கள் சகலவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிறார்கள். वो सभी चीजों पर एकदम बढ़ोतरी पाते रहते हैं. அதுபடினால் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். इसलिए जो अपने आत्मा के ऊपर हमको एकदम दृढ़ रहना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு நான் நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். दाऊद पर की अटल करुणा का वचन तुम्हारे ऊपर मैं सदा का वाचा बांधूंगा. இந்த காரியங்களை நான் கவனமாய் இருக்கும்போது इस सभी चीजों पर हम ध्यान पूर्वक रहेंगे तो தாவீதுக்கு அருளி செய்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு உடன்படிக்கையாய் ஏற்படுத்தி தருகிறார். दाऊद के ऊपर जो करुणा किया था वो हमारे लिए सदा परमेश्वर करेगा. உடன்படிக்கை என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பண்ணிக்கொள்கிற ஒப்பந்தம். वाचा बोला जाएगा तो हम एक दूसरे के साथ किया हुआ एक वाचा है. ஆனா கர்த்தர் ஒப்பந்தம் பண்ணுவாரானால் अगर परमेश्वर ने उसे वाचा बंधा होगा तो அவர் பொய் சொல்ல மாட்டார். वो कभी झूठ नहीं बोलता. அவர் பண்ணின ஒப்பந்தத்தை விட்டு விலக மாட்டார். वो जो वाचा बंधा उससे दूर नहीं हटता. கர்த்தர் சொல்கிறார், தாவீதுக்கு அருளி செய்த கிருபையை நான் உனக்கு தருவேன்.
परमेश्वर कहता है दाऊद को जो अटल करुणा किया था वो तेरे पर मैं करूंगा. அப்ப தாவீதுக்கு அருளி செய்த கிருபை நமக்கு வேண்டுமானால் अगर दाऊद को जो करुणा दिया था वो हमें चाहिए तो தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின் முந்தின பாகத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन को हम अच्छी तरह से समझ लेना है. கிருபை என்று சொல்லும்போது करुणा कहा जाएगा तो ஒரு தகுதி இல்லாத மனுஷனுக்கு பாராட்டப்படுகிற இரக்கம் தான் கிருபை. जिसको कुछ नहीं रहता उनको जो अच्छी तरह से मिलता है उसे ही करुणा कहते हैं. தகுதியே கிடையாது, उसको वो मालूम है उसको मिलेगा ही नहीं कुछ, தகுதியே இல்ல, லாயக்கே नहीं, उसको योग्यता ही नहीं है, ஆமா லாயக்கே கிடையாது. उसको लायक ही नहीं रहता है. அவங்களுக்கு பாராட்டப்படுகிற இரக்கம் தான் தகுதி. अगर उनको अच्छी बातें बढ़ोती मिलता है उसको ही करुणा कहते हैं. உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்லுகிறேன். मैं तुम्हें समझने के लिए कहता हूँ. இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஸ்டாலின் வராருன்னு வச்சுருவோம், தமிழ்நாட்டு முதல்வர். अचानक अपने घर पे तमिलनाडु के स्टालिन अगर आते हैं तो நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு திடீர்னு ஃபோன் பண்ணாருன்னா, अगर वो अपने घर पर आ रहे करके अचानक फोन किया तो தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியா? जो तमिलनाडु के पीएम जो प्रधानमंत्री जो है वो अपने घर पे आने का क्या योग्यता है? அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியா? वो हमारे घर पे आने का कुछ योग्यता है? அவர் வர்றேன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணாருன்னா, अगर वो आ रहे करके एक फोन किया तो நம்ம கை காலெல்லாம் ஆடி போகும். हमारे हाथ पैर तो कांपने लग जाएगा. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தகுதி இல்லனா வர்றாரு. हमारे योग्यता जो नहीं है वो हमारे घर पर आ रहे हैं. ஆண்டவருடைய பிள்ளைகள் अनेகருடைய வீடுகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது. ऐसे इसी प्रकार हर एक के घर पर ऐसे काम होता है. நம்ம தகுதியே கிடையாது. हमारे पास योग्यता नहीं है. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். परमेश्वर हमें योग्य बनाता है. நம்முடைய வீடுகளில் ஊழியர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், अपने घर पर याजक लोग आ रहे हैं बोला तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்முடைய வீட்டிலே வருகிறார். परमेश्वर अपने घर पर आ रहा है. எல்லா ஊழியர்களும் ஊழியர்கள் அல்ல. सभी याजक लोग याजक नहीं होते हैं. இன்னைக்கு अनेகர் வருமானத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள். अभी बहुत सारे लोग धन के लिए याजक रूप करते अनेகர் हैं. வேலை வாய்ப்பு இல்லாததனால ஊழியம் செய்கிறார்கள். अनेक लोग ऐसे काम धंधे नहीं होते इसलिए याजक का पद करते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. हम उस प्रकार नहीं होते हैं. கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். परमेश्वर के याजक लोग परमेश्वर से अलग किया हुआ है. கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். परमेश्वर से याजक किए लोग परमेश्वर से आशीर्वाद पाए हुए लोग हैं. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்முடைய வீடுகளுக்கு வரும்போது, ऐसे इस प्रकार के याजक लोग अपने घर पर आए तो அந்த வாகனமாகிய ஊழியர்கள் மீது கர்த்தர் சுமந்து கொண்டு உள்ளே வருகிறார். उस याजकों के साथ परमेश्वर उस घर पर आता है. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. उस परिवार आशीर्वाद पाता है. ஆசீர்வதிக்கப்படுகிறது. आशीर्वाद पाता है. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது मैं जब बचपन छोटी बच्ची थी, எல்லாருக்கும் நீங்க நன்றாக அறிந்திருப்பீர்கள் டிஜிஎஸ் தினகரன். तुम सभी लोग जानते होंगे डीजीएस दिनकरन जी को. டிஜிஎஸ் தினகரன் குடும்பமா எங்க வீட்டுக்கு வந்திருந்தார். डीजीएस दिनकरन जी अपने परिवार पर आए थे. அவங்க மனைவி அவங்க வந்திருந்தாங்க. उनके पत्नियां भी आए थे. எங்க வீட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சாப்பிட்டுட்டு போனாங்க. मेरे घर पर रहकर बैठकर खाना खाकर प्रार्थना करके गए थे. அப்ப நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். जब मैं तीसरी कक्षा पर थी. இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன், मैं तब सोचकर देख रही हूँ டிஜிஎஸ் தினகரன் நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு நம்ம எங்க கூட சின்ன பிள்ளைல இருந்ததுன்னு நல்லா பேசினாரு. डीजीएस दिनकरन जी मेरे घर पर आकर अच्छे से खाकर मेरे साथ अच्छे से बातें कर रहे थे. ஜெபம் பண்ணிட்டு போனாரு. प्रार्थना कर वो गए. இப்ப நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு தகுதியே இல்லையே, எப்படி வந்தாங்க அப்படின்னு. अब मैं सोच रही हूँ कि उसके लिए सब हमारे पास योग्यता नहीं है तो हमारे घर पर कैसे आए. தேவனுடைய பிள்ளைகள் மோகன் சி லாசரஸ் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. मोहन सिलास और ब्रदर भी हमारे घर पर आए हैं. எங்க வீட்ல வந்து அவர் நல்ல ஜெபம் பண்ணிட்டு வீட்ல பேசிட்டு போனாரு. हमारे घर पर अच्छे से प्रार्थना कर हमसे अच्छी तरह से बातें कर गए थे. அப்போ ஐசக்கையா எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. आइसक जी भी हमारे घर पर आए हैं. டாக்டர் புஷ்பராஜ் என்று சொல்லுவாங்க, அவரு எங்க வீட்ல வந்திருக்காரு. डॉक्टर पुष्पराज करके कहते हैं वो भी हमारे घर पर आए हैं. இப்படி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் எங்க வீட்ல வந்து சாப்பிட்டு அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணி கடந்து போயிருக்கிறார்கள். ऐसे बड़े बड़े सेवक लोग हमारे घर पर आकर खाना खाकर प्रार्थना कर गए हैं. இவைகளெல்லாம் நினைத்து பார்க்கும்போது ऐसे सब सोचते समय நாங்கள் தகுதியே இல்ல. हमारे पास कोई योग्यता नहीं था. தகுதியே இல்லாத எங்க வீட்ல இவ்வளவு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் வந்து கால் வைத்திருப்பார்களேயானால், अगर योग्यता नहीं है ऐसे परिवार पर इतने बड़े बड़े संत लोग आकर पैर रखे हैं तो அதுதான் தேவனுடைய கிருபை. यही परमेश्वर के अनुग्रह, அதுதான் தேவனுடைய கிருபை. यही परमेश्वर की करुणा. பாஸ்டர் ஏசன்னா पास्टर ऐसा ना உலகத்தின் பல மாநிலங்களுக்கு அவர் ஊழியத்துக்காக கடந்து போயிருக்கிறார். दुनिया में सभी जगहों पर वो गए हैं. அவர் படிப்பை குறித்து கேள்விப்பட்டால் अगर उनके पढ़ाई के बातें करें तो அவர் சொல்லுகிறார், நான் 6ஆம் கிளாஸ்ல 5 முறை ஃபெயில் ஆயிட்டேன்னு. मैं 6वीं कक्षा में 5 बार फेल हो चुका हूँ. அவருக்கு படிப்பு ஏறல. उनको पढ़ाई उनके दिमाग पर नहीं आया. ஒழுங்கா படித்திருக்கிறார்னு சொன்னா 5ஆம் கிளாஸ் படித்தவர். अच्छे से पढ़ा है बोला तो 5वीं कक्षा तक ही पढ़े हैं. அவரை போய் பேட்டி காண்கிறார்கள். उनको जाकर उनसे परीक्षा लेते हैं. நீங்கள் உலகத்தின் பல மாநிலங்களுக்கு கடந்து போய் வருகிறீர்களே, இதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? तुम दुनिया में सभी जगह पर जाके आ रहे हो, इसके लिए तुमने क्या किया? நீங்கள் கர்த்தருக்கு
எனக்கென்று ஏதாயிலும் நீங்கள் செய்ததுண்டா? तुमने परमेश्वर के लिए कुछ तो किया है क्या? பாஸ்டர் சொல்ற पास्टर जी ने कहा அது எனக்கே தெரியல. मुझे भी नहीं पता, நான் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒழுங்கா படிச்சிருக்கிறேன். मैं सिर्फ 5वीं कक्षा तक ही अच्छे से पढ़ा हूँ, எனக்கு படிப்பறிவு இல்ல. मेरे को पढ़ने का ध्यान नहीं है। ஆனா கர்த்தர் எல்லா இடமும் கொண்டு போகிறார் என்று சொன்னார். परंतु परमेश्वर मुझे सभी जगह लेके जा रहा है ऐसा कहा तो அதுதான் தேவன் என் மேல் வைத்த கிருபை. वही परमेश्वर मेरे ऊपर रखा हुआ करुणा, அதுதான் தேவன் என் மேல் வைத்த கிருபை. वही परमेश्वर मुझे पर रखा हुआ करना। தேவனுடைய பிள்ளைகள் தாவீதுக்கு அருளின கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். परमेश्वर को दाऊद को जो करुणा का वाचा किया था वो परमेश्वर हमें देगा। கிருபை என்றால் करुणा कहा जाएगा तो தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு பாராட்டப்படுகிற இரக்கம் தான் கிருபை. जिसको योग्यता नहीं है उसको जिसको मिलता है उसे ही करुणा कहते हैं। இந்த கிருபையை நான் உங்களுக்கு தருவேன். उस करुणा को मैं तुम्हें दूंगा। தாவீதுக்கு பாராட்டின இரக்க கிருபையை உங்களுக்கு தருவேன். दाऊद की अटूट करुणा का वाचा मैं तुमको दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் கிருபையின் மேல் கிருபை பெற்று நாம் வளரணும். हम करुणा पर करुणा पाकर हमें जीना है, பலத்தின் மேல் பலன் பெற்று வளரணும். हमें बल से बल मिलकर हमें जीना है। பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டுமானால் अगर बल पर बल पाना है तो, கிருபையின் மேல் கிருபை அடைய வேண்டுமானால் अगर करुणा पर करुणा पाना है तो, நம்முடைய மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டுமானால் अपने महिमा पर महिमा पाना है तो கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோமோ, परमेश्वर के वचनों पर कितना कान लगाते हैं, கர்த்தரை எந்த அளவுக்கு கிட்டி நெருங்குகிறோமோ परमेश्वर कितने कितने सम्मुख आते हैं, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையின் மேல் கிருபை தந்து उतना ही हमें परमेश्वर करुणा पर करुणा देकर நம்மை மகிமை மேல் மகிமை அடைய செய்து हमें महिमा पर महिमा बढ़ाकर கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார். परमेश्वर हमें पवित्र परिरूप करेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல மிகவும் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के सम्मुख पर हम ध्यान पूर्वक रहेंगे। தாவீதுக்கு அருளி செய்த கிருபை என்ன? दाऊद को जो मिला वो करना क्या है? தாவீதுக்கு 6 அண்ணன்மார் இருந்தாங்க. दाऊद को 6 बड़े लोग थे, बड़े भाई लोग थे। 7வது லாஸ்ட் பையன் தான் தாவீது. 7वां जो लास्ट था वही दाऊद था। வேற இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது தாவீது 8வது குமாரன் என்று. कुछ जगह पर ऐसा लिखा है कि दाऊद 8वां पुत्र है। எப்படியா இருந்தாலும் தாவீது அந்த வீட்டுக்கு கடைசி பிள்ளை. कैसा भी रहे उस परिवार में दाऊद सबसे छोटा था। தாவீதுடைய அண்ணன்மாரெல்லாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். दाऊद के सभी बड़े लोग सभी बड़े उद्योग में थे। தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு காட்டுல இருக்கிறார். दाऊद अपने पिताजी के भेड़ बकरी को चराकर जंगल में था। ஆனா காட்டுல இருக்கிற தாவீது जंगल में रहने वाला दाऊद சகோதரமார்களால் அற்பமாய் எண்ணப்பட்டார். वो अपने भाई लोगों से तुच्छ जाना गया। தன் தகப்பனால் மறக்கப்பட்டு போனார். उस अपने पिताजी से भूल गया हुआ पुत्र था। ஆனா தாவீது காட்டுல சந்தோஷமாய் இருக்கிறார். परंतु दाऊद जंगल पे आनंदित था। அவன் சந்தோஷமாய் ஆடு மேய்த்துக் கொண்டு वो இருக்கிறார். आनंदित से अपने भेड़ बकरी को चरा रहा था। எனக்கு படிப்பு இல்லையே, मेरे पे पढ़ाई नहीं है, எனக்கு பதவி இல்லையே, मेरे को अच्छा पद नहीं है, தகப்பனார் என்னை மறந்து போனாரே, मेरे पिताजी मुझे भूल गया है, நானும் இந்த குடும்பத்துல ஒரு நபர் என்பதை பெற்றோர்கள் மறந்து போனார்களே. मैं भी इस परिवार में एक हिस्सा हूं करके मेरे परिवार वाले सब भूल गए हैं। அவன் கவலைப்படல. वैसा वो उदास नहीं हुआ। அந்த கவலை அவனுக்குள் வராது இருந்தது. वो उदास उसके अंदर नहीं आया। காரணம் என்ன? कारण क्या था? தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிற ஒரு மனுஷன். दाऊद वीणा बजाने वाला एक मनुष्य था। சுரமண்டலத்தை வாசிக்கிறவன், वीणा बजाने वाला, கர்த்தருடைய நாமத்தை பாடி ஆராதிக்கிறவன், परमेश्वर के नाम को भजन गाते हुए गाने वाला, ஆடு மேய்க்கிறான், भेड़ बकरी चराता है, சுரமண்டலத்தை வாசித்து வாசித்து பாடி கொண்டிருக்கிறான். वीणा को बजाते बजाते भजन गाता हुआ रहता है। தேவனுடைய பிள்ளைகள் இங்க பாடி ஆராதிக்கும் போது अगर तुम गीत गाकर उनकी आराधना करोगे, லௌகிக கவலை உங்களுக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுவார். दुनिया के जो भी बातें तुम्हारे अंदर आने से परमेश्वर तुम्हें बचाएगा। நீங்க அநேகர் வருவார்கள். अभी कई लोग आते हैं, என் இருதயத்துல வேதனை நிறைந்து போயிருக்கிறது, मेरे हृदय पे बहुत सारे उदासपन என் है, இருதய கவலையினால் நிறைந்திருக்கிறது. मेरे हृदय पे उदास भरा हुआ है। வருத்தத்தோடு வந்து சொல்வார்கள். उसे वो उदासीपन से आकर बोलते हैं। நான் சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை, मैंने सिर्फ एक ही चीज उनको कहते हूँ, சத்தம் போட்டு பாடுங்கள், तुम आवाज उठाकर गिन गाओ, சத்தம் போட்டு பாடுங்கள். तुम आवाज उठाकर गीत गाओ। அந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாட பாட उस गाने को अर्थ को समझ समझ कर तुम गाओगे தேவனுடைய तो பிள்ளை அது உன்னை தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் நடத்தி वो परमेश्वर के प्रसन्न में तुम्हें चलाएगा। அந்த தேவ பிரசன்ன உலகத்தின் கவலைகளை மறக்க வைக்கிறது. वो परमेश्वर का प्रसन्न जो आएगा तभी जो भी दुनिया की बातें वो सब भूल जाओगे। தாவீது கர்த்தருடைய நாமத்தை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். दाऊद भी परमेश्वर के नाम को गीत गाते हुए भजन करता है। परमेश्वर उसे देखता है। கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், परमेश्वर स्वर्ग पर है, தேவனுடைய பிள்ளைகள் நாம் பூமியில இருக்கிறோம். हम भूमि पर है। எல்லாரும் கர்த்தருக்கு கண்களுக்கு மறைவா இல்ல. सभी लोग परमेश्वर के आंखों से नहीं छुप सकते। கர்த்தருடைய அக்னிமயமான கண்களுக்கு மறைவான பூமியில ஒருவரும் இல்ல. परमेश्वर के आंखों के सामने कोई भी झुक नहीं सकता। அதனால தான் தாவீது சொல்லுகிறார், तब दाऊद कहता है, நான் பரத்துக்கு ஏறினாலும் கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறது, पर मैं अगर पर्वत के नीचे रहूंगा तो भी परमेश्वर की आंखें मेरे और है। நான் பாதாளத்துல இறங்கி படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறது. अगर मैं चट्टान के नीचे सोया रहूंगा तो भी परमेश्वर के हाथ मुझे संभालता है। கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் பார்க்கிறார், परमेश्वर सभी परिस्थिति पे देखता है, எல்லா நிலைமையிலும் பார்க்கிறார்.
பார்க்கிறார். कोई भी परिस्थिति हो उसमें परमेश्वर देखता ஒருவர் है. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாய் இருக்க முடியாது. कोई भी परमेश्वर की आंखों से छुप नहीं सकता. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. தாவீதுக்குள்ள ஒரு பக்தி இருந்தது. दाऊद के अंदर का भक्त है. அந்த பக்தி நிமித்தமாக கர்த்தரை தெரிந்தெடுக்கிறார். दाऊद के भक्त को देखकर परमेश्वर उसे चुन लेता है. அதனால தான் தாவீது பாடும்போது சொல்லுகிறார், इसलिए दाऊद जब भी गीत गाते समय ऐसे कहता है, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்தெடுத்தார். भक्त लोगों को परमेश्वर अपने लिए चुन लेता है. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தனக்கென்று தெரிந்தெடுக்கிறார். जिसके अंदर भक्त है उसे परमेश्वर अपने लिए चुन लेता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोगों, உண்மையாய் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருப்பாரேயானால், अगर सच्चाई से परमेश्वर ने तुम्हें यहाँ पर लेके आया होगा तो ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்குள்ள ஒரு சின்ன பக்தி இருப்பதை கர்த்தர் கண்டார். कुछ ना कुछ रीति से तुम्हारे अंदर भक्त है, ये परमेश्वर ने देखा है. அந்த பக்தி மெய் தேவனாகிய கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்து கொண்டு वो வந்திருக்கிறார். भक्ति परमेश्वर के ऊपर रहना है करके और परमेश्वर ने यहाँ पर हमें लेकर आया है. கர்த்தர் தாவீதை பார்க்கிறார். परमेश्वर ने दाऊद को देखा. இந்த தாவீதை எனக்கு முன்பாக உண்மையாய் கண்டிருக்கிறேன். ये दाऊद को मैंने मेरे सम्मुख एक सच्चाई से देखा हूँ. இவனை இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். इसलिए उसके इजराइल लोगों के लिए एक राजा नियुक्त करना है. ஒரு பெரிய ஞான திருஷ்டிக்காரரை अच्छा एक न्याय दृष्टि वाले को கர்த்தர் இந்த தாவீதின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். उनके दाऊद के घर पर उन्होंने भेजा. தாவீதின் வீட்டுக்கு ஞான திருஷ்டிக்காரன் வருகிறார். दाऊद के घर पे भविष्य देखने वाले व्यक्ति आए थे. தாவீதை அபிஷேகம் பண்ணபடியாய் இந்த அபிஷேகம் தாவீது வீடை தேடி கடந்து போகிறது. दाऊद को अभिषेक करने के लिए ये अभिषेक दाऊद के घर तक ढूंढ कर गया. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அபிஷேகம் கர்த்தருடைய ஆலயத்தில் பெற்றுக் கொள்கிறார்கள். परमेश्वर के लोग अभिषेक अपना कलीसिया में पाते हैं. அநேகருக்கு கர்த்தர் வீட்டிலேயே அபிஷேகம் கொடுக்கிறார். कुछ लोगों को परमेश्वर उनके घर पर ही अभिषेक देता அவங்க है. வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அபிஷேகத்தை கொடுக்கிறார். घर पर प्रार्थना करते समय ही परमेश्वर ने अभिषेक करता है. இப்படிப்பட்டவர்களை அபிஷேகம் வீடு தேடி கடந்து போகிறது. ऐसा अभिषेक उनके घर पर आके जाता है. தாவீதை தேடி அபிஷேகம் வீட்டுக்கு போனது. दाऊद को ढूंढ कर अभिषेक उसके घर पर गया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கண்கள் தாவீதை பார்க்கிறது. परमेश्वर के लोग परमेश्वर की आंखें दाऊद को देखी. அந்த அபிஷேகம் தாவீதை நிரப்புகிறது. उस अभिषेक दाऊद को भरा. இந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். उस अभिषेक से परमेश्वर तुम्हें भरेगा करके कहते हैं. அபிஷேகத்தினால் நுகத்தடி முறிந்து போகிறது. अभिषेक के साथ जो मुंह पर मुरझापन आया वो निकल जाता அநேக है. ஜனங்கள் நுகத்தடிக்குள்ளாய் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். सभी लोगों का मुंह मुरझायापन हुआ है. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும் போது परमेश्वर का अभिषेक जब उतरेगा, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை நுகத்தடிகளும் முறிந்து போய் जो दीन पर पड़े हैं उनके सभी मुरझापन हट जाएंगे. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். उस प्रकार का अभिषेक परमेश्वर ने दाऊद को दिया. இது தேவனுடைய கிருபை. ये परमेश्वर की करुणा है. இந்த கிருபையை நான் உனக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். इस करुणा को मैं तेरे लिए सदा का वाचा बांधूंगा करके कहते हैं. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய அபிஷேகம் உங்களை தேடி வருகிறது. परमेश्वर का अभिषेक तुम्हें ढूंढ कर आ रहा है. கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். परमेश्वर के अभिषेक को हमें चाहना है. அபிஷேகம் வரும்போது எல்லாம் மாறி போகும். जब अभिषेक आएगा सभी चीजें बदल जाएगी. அபிஷேகம் வரும்போது நுகத்தடிகள் மாறி போகும். अभिषेक आएगा तो अपने मुंह का मुरझापन निकल जाएगा. அபிஷேகம் வரும்போது கட்டுகள் உடைகிறது. अभिषेक आएगा तो सभी बंधन टूट जाएंगे. பாஸ்டர் ஏசன் அவர்கள் சாட்சி சொன்னார்கள். पास्टर ऐसा जी ने एक गवाही बताया. ஒரு நாள் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது एक समय वो अपने प्रचार चलाते समय அவர்கள் கூட்டத்தில் அநேக வியாதிஸ்தர்கள் சுகமடைகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டு उनके मंडली में सभी लोग चंगाई पा रहे ऐसा सुनकर ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை அதாவது பிறவி சப்பானியை சுமந்து கொண்டு வந்தார்கள். वो 4 लोग ऐसे ये चंगाई हो रहे करके सुनकर 4 लोग एक लंगड़े को लेकर आए थे. அங்க மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது நிறைய ஆட்கள் நிறைந்திருக்கிறார்கள். मंडली चलते समय वहाँ पे बहुत सारे लोग बैठे हुए थे. இவரை தூக்கி கொண்டு வந்தவர்கள் और जो उठाकर लेके आए थे அந்த கூட்டத்தை எல்லாம் கடந்து वो सभी भीड़ को छोड़कर முன்வரிசையில கொண்டு வந்து சப்பானியை வைத்தார்கள். एकदम सामने उनको उस लंगड़े को लेकर பாஸ்டர் रखा. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். पास्टर जी प्रचार कर रहे थे. இவர்களுக்கு எங்கேயோ போக வேண்டும் என்ற அவசரம். उन लोगों को किधर तो जाने का था वो था. பாஸ்டரை பார்த்து சொல்கிறார்கள், पास्टर को देखकर कहते हैं நாங்கள் சீக்கிரமா வெளியே போணும், இவனுக்காக ஜெபியுங்கள். हम जल्द से बाहर जाना है, इसके लिए प्रार्थना कीजिए. இவனுக்காக ஜெபியுங்கள். इसके लिए प्रार्थना कीजिए. என்னத்துக்காக ஜெபிக்கணும்? किस चीज के लिए प्रार्थना करना है? அவன் சப்பானியா இருக்கிறான். वो लंगड़ा है, அவன் எழும்பி நடக்க வேண்டும். वो उठकर चलना है, நீங்க அவனுக்காக ஜெபியுங்கள். उसके लिए तुम प्रार्थना कीजिए. பாஸ்டர் பார்த்தா पास्टर ने देखा, அந்த சப்பானியை பார்த்து கேக்குறார், उस लंगड़े को देखकर का पूछा, அப்பா நான் உனக்கு எதற்காக ஜெபிக்கணும்? बेटा तू किसके लिए मैं तुझे प्रार्थना करना है? நான் உனக்கு எதற்காக ஜெபிக்கணும்? मैं तेरे लिए क्या क्या बोलकर प्रार्थना करना है? அந்த சப்பானி சொன்னா, उस लंगड़े व्यक्ति ने कहा, ஐயா எனக்கு அபிஷேகம் வேண்டும், இதற்காக ஜெபியுங்கள். पास्टर जी मुझे अभिषेक चाहिए, इसलिए प्रार्थना कीजिए. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், இதற்காக ஜெபியுங்கள். मुझे एक अभिषेक चाहिए, इसके लिए प्रार्थना कीजिए. அவருக்குள்ள இருந்த ஒரு பக்தி, उनके अंदर जो भक्त था, அவருக்குள்ள இருந்த ஏக்கம், उनके अंदर जो वाचा था, அவருக்குள்ள
ஒரு தாகம், उनके अंदर जो प्यासापन था, நான் சப்பானி என்பதை அவருக்கு வருத்தப்படுத்தவில்லை. वो लंगड़ा था करके उसने सोचा नहीं, நான் ஒரு சப்பானியா இருக்கிறேன் என்கிற கவலை இல்ல அவருக்கு. मैं लंगड़ा हूं करके वो उदास नहीं था। பாஸ்டர் கேட்டோன்னு சொன்னார், எனக்கு அபிஷேகம் வேணும், पास्टर ने पूछा तब उसने कहा मुझे अभिषेक चाहिए, எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். मुझे पवित्र आत्मा का अभिषेक चाहिए। தூக்கி கொண்டு போனவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். जो उठा के लेके गए तो आश्चर्यचकित हो गए, இவன் சப்பானியா இருக்கிறானே என்று சொல்லி கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்தோம். ये तो लंगड़ा है करके हम लोग कष्ट उठाकर उठा कर लेके आया। நாம சொல்லி கொண்டிருக்கோம் இவன் நடக்கணும் ஜெபிங்கள், हम लोग बोल रहे ये तो चलना चाहिए करके, ஆனா இவன் சொல்றான் எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு கேக்குறான். ये तो परंतु पवित्र आत्मा का अभिषेक पूछ रहा है। தூக்கி கொண்டு போனவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம், जो उठा कर लेके गए तो उनके मन में एक थोड़ा सा कष्ट, பாஸ்டர் அவருக்காக ஜெபித்தா, पर पास्टर जी ने उनके लिए प्रार्थना किया, பரிசுத்த ஆவியானவர் அந்த சப்பானி மேல இறங்கி வந்தார். पवित्र आत्मा का अभिषेक उनके ऊपर उतर कर आया। அந்த சப்பானி அபிஷேகத்தினால எழுந்து நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தார். वो लंगड़ा जो था अभिषेक आते ही वो उठकर चलने लगा। பாஸ்டர் சொல்லுகிறார், पास्टर जी ने कहा அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கும் போது, अभिषेक जब भी किसी व्यक्ति के अंदर आएगा तो ஒரு மனுஷன் கர்த்தருடைய காரியங்களை வாஞ்சிக்கும் போது, परमेश्वर का जो प्यासा रहेगा वो அவனுடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். जो दुनिया भर का जो भी उसे इच्छा रहेगा वो परमेश्वर उसे देगा। அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகு. अभिषेक से उनका मुंह का जो जुजलापन रहेगा वो निकल இந்த जाएगा। அபிஷேகம் தாவீதை வீடு தேடி கடந்து போனது. वो अभिषेक दाऊद के घर तक ढूंढकर गया। தேவனுடைய பிள்ளைகள் இந்த அபிஷேகம் உங்களை தேடி வருது. परमेश्वर का ये अभिषेक तुम्हें ढूंढ कर आएगा। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அபிஷேகத்தை விரும்புவதில்லை. अभी परमेश्वर के लोग बहुत सारे लोग ये अभिषेक को नहीं चाहते அந்த हैं, வாழ்க்கையில விருத்தி இல்லாமல் தரித்திரத்துக்குள்ள இருக்கிறார்கள். इसलिए उनके जीवन पे एक बढ़ती नहीं है। இன்னைக்கு अनेகர் சொல்லுவாங்க, आज कई लोग ऐसा कहेंगे கடன் பாரம் எனக்கு இருக்கிறது. मेरे ऊपर बहुत सारा कर्जा है। உண்மையாய் சிலர் சொல்லுவார்கள் எங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது என்று. सच्चाई से कुछ लोग कहते हैं कि मुझे इतना कर्जा है, ஆனா சிலர் சொல்லுவாங்க और कुछ लोग ऐसे कहेंगे நல்ல சேர்த்து வச்சிருப்பாங்க, बहुत उन लोग ने जमा करके रखे होंगे। நான் ஆசீர்வாதமா இருக்கேன் திருப்தியா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. मैं आशीर्वाद से हूँ, मैं तृप्त हूँ, ऐसा नहीं कहेंगे। நான் இவ்ளோ கடன் வாங்கி போட்டிருக்கேன், मेरे पास इतना कर्जा है, தலைக்கு மிஞ்சின கடன் இருக்கு, मेरे सिर के ऊपर इतना कर्जा है। சொல்றதெல்லாம் பொய். जो बोलते हैं वो सब झूठ है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறதோ, अपने मुंह की बोली कैसी है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார் ஆசீர்வாதமும் சாபமும் வாயின் வார்த்தையில இருக்கிறது. परमेश्वर कहता है कि परमेश्वर का आशीर्वाद और श्राप तेरे मुंह पर है। கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கும் போது கர்த்தரை ஏன் மகிமைப்படுத்த கூடாது? जब परमेश्वर ने तुम्हें आशीर्वाद किया तो तुम उनका महिमा क्यों नहीं करते हो? கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கும் போது தேவனே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல ஏன் முடியாது? परमेश्वर ने आशीर्वाद किया है तो तुम परमेश्वर ने आशीर्वाद किया है करके क्यों नहीं बोलते हो? நான் வறுமைக்குள்ள இருக்கிறேன், मैं एक उदास पर में हूँ, நான் எவ்வளவு கடனுக்குள்ள இருக்கேன் தெரியுமா? मैं कितने कर्जे पर हूँ तुम्हें पता है? எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? मुझे कितना कर्जा है तुम्हें पता है? எனக்கு இருக்கிற கடனை தெரிஞ்சாச்சுன்னா அவங்க அப்படி பேச மாட்டாங்க. अगर तुम मेरे ऊपर कितना कर्जा है तुम सुन लोगे तो तुम ऐसा बात नहीं करोगे। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है தேவனுடைய பிள்ளைகள் வாயின் அறிக்கையின்படியே அவர்களுக்கு நடக்கிறது. तू जैसे मुंह के बोली से बोलते है उसी प्रकार तुमको होगा। யோபுல நாம் வாசிக்கிறோம், अय्यूब में ऐसा पढ़ते हैं அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. जो डर गया था वो काम उसके लिए हुआ। வாயின் வார்த்தைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அதிகாரம் வைத்திருக்கிறார். अपने मुंह के बोली पर परमेश्वर ने एक अधिकार रखा है। வாயின் வார்த்தைகளை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாயிருங்கள். अपने मुंह के बोली पर आप दानीपूर्वक रहना चाहिए। உங்கள் ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் வாயின் வார்த்தையில தான் இருக்கு. एक आशीर्वाद और एक श्राप आपके बोली पर ही है। மற்றவர்களை சபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. दूसरे को श्राप करने का आवश्यक नहीं है। அவங்க சாபம் பழிச்சுமோ இவங்க சாபம் பழிச்சுமோ பயப்படாதீங்க. वो लोग मुझे श्राप करेंगे ये लोग मुझे श्राप करेंगे ऐसा करके डरना नहीं। உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். तुम्हारे मुंह की बोली तुम्हारे लिए आशीर्वाद होना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து பயப்படக்கூடாது. हम किसी भी बातों के लिए डरना नहीं है। எதை குறித்து பயப்படுகிறோமோ அந்த காரியம் பயத்துக்கு ஏற்றாற் போல நடக்கிறது. वो जिस चीज के लिए आप डरते हैं वो डर अपने जीवन में आता ही है। அதனால தான் யோபு சொன்னா நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. इसलिए अय्यूब कहता है जो मैं डर गया था वो मेरे जीवन पर व्यर्थ हो रहा है। அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமேயானால் अगर अभिषेक अपने जीवन पे होगा तो தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே பயம் என்பது இல்லை. हमारे जीवन पे कोई डर ही नहीं होगा। தாவீதுக்குள்ள இந்த அபிஷேகம் கடந்து வந்தது. दाऊद के अंदर वो अभिषेक उतर कर आया। இந்த அபிஷேகத்தினாலே इस अभिषेक के कारण தன் சகோதரர்களை பார்த்து விட்டு வரும்படியாய் தகப்பன் அனுப்பின போது उस भाइयों को देखकर आने के लिए जब उसने भेजा அவன் தைரியமாய் புறப்பட்டு वो போகிறான். धैर्य से उनके पास गया। அவன் தைரியமாய் புறப்பட்டு போகிறான். धैर्य से उनके पास गया। தன் சகோதரர்களை பார்த்து வரும்படியாய் யுத்தத்துக்கு போகிறான். उनके भाई लोग को मिलकर वो युद्ध के लिए गया। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அறிந்த ஒரு சத்தியம், सभी लोग ये जानते हैं ये सच्चाई को। அங்கே பெலிஸ்தன் வந்து நிற்கிறான். वहां पर पेलिस्ती आकर खड़ा है। அவன் 6 முழம் உயரம், वो 6 गुना बड़ा था। 6 முழம் 1 ஜான் உயரம், 6 1 बड़ा था लंबाई அவ்வளவு में। உயரமான ஒரு மனுஷன். उतना लंबाई वाला मनुष्य அவன் 40 நாள் வந்து சொல்லிட்டு இருக்கிறான், वो 40 दिन से आकर कहता है உன் முழு இஸ்ரவேலரை என்னிடத்தில் சண்டைக்கு வர வேண்டாம். सभी इजराइल लोग मेरे पास आके युद्ध नहीं करना। உங்களில்
உங்களில் ஒருவன் என்னிடத்தில் யுத்தத்துக்கு வரட்டும். तुम में से एक मेरे पास विरुद्ध युद्ध करने के लिए आए. யுத்தத்தில் நான் ஜெயித்தால் अगर मैं युद्ध में मैं जीत गया तो முழு இஸ்ரவேலர்களும் எனக்கு அடிமையா இருக்க வேண்டும். सभी इजराइल लोग मेरे अधीन होंगे. யுத்தத்திலே நீ ஜெயித்தால் अगर युद्ध में तुम लोग जीत गए, பெலிஸ்தர்களாகிய நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமையா இருப்போம். फिलिस्ती सभी लोग तुम्हारे अधीन हो जाएंगे. எல்லாருக்குள்ளேயும் பயம், सभी के अंदर एक डर, எல்லாருக்குள்ளேயும் பயம், सभी के अंदर एक डर, ராஜாவுக்குள்ளேயும் ஒரு பயம். राजा के अंदर भी एक छोटा डर. ஆனால் இந்த தாவீதுக்குள்ளே அபிஷேகம் வந்தபோது परंतु दाऊद के अंदर जब ये अभिषेक आया, தாவீது கோலியாத்தை பார்க்கிறார். दाऊद गोलियत को देखकर, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தாவீது குள்ளமான ஒரு மனுஷன். पवित्र शास्त्र में से लिखा है कि दाऊद एक नाटा व्यक्ति था. தாவீது குள்ளமான ஒரு மனுஷன். नाटा व्यक्ति था दाऊद. இந்த கோலியாத்து 6 முழம் உயரமுள்ள மனுஷன். ये गोलियत जो है वो 6 फीट बड़ा था. கோலியாத்தை பார்க்கிறார். गोलियत को देखकर கோலியாத்தின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆயுதங்கள் அணிந்திருக்கிறார். गोलियत अपने सिर से लेकर नीचे तक युद्ध के वस्त्र पहना हुआ है. தாவீதுடைய கையில ஒண்ணுமில்ல. दाऊद के हाथों में तो कुछ भी नहीं है. ஆனால் தாவீதுக்குள்ள நல்ல ஒரு தைரியம் இருந்தது. परंतु दाऊद के अंदर एक धैर्य था. அவனுக்கு தைரியம் வந்தது. उसके अंदर एक धैर्य आया. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் யுத்தம் செய்கிறவர் அல்ல. परमेश्वर कभी भाला से युद्ध नहीं करता. யுத்தம் கர்த்தருடையது. युद्ध तो परमेश्वर का है. தைரியமாய் புறப்பட்டு போனார். धैर्य से वो आगे गया. நான் ஈட்டியோடு பட்டயத்தோடு உன்னிடத்தில் யுத்தத்துக்கு வர மாட்டேன். मैं तेरे सामने कभी भाला और कुछ लेकर नहीं आऊंगा. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனை தலைவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். तूने जो तुच्छ किया इजराइल के राजा यीशु मसीह के नाम से मैं तेरे सामने आ रहा हूँ. கர்த்தருடைய நாமத்தினால புறப்பட்டு போனார். परमेश्वर के नाम से वो निकल कर गया. நல்ல ஒரு தைரியம். अच्छा एक धैर्य था उसे. கூழாங்கல்ல புறக்கி கொண்டு போனார். उसने 5 पत्थर को उठाया. அவன் தலை முதல் கால் வரையிலே வெண்கல சிரா யுத்த ஆயுதங்கள் அணிந்திருக்கிறான். गोलियत तो उसने पूरे शरीर पर युद्ध का वस्त्र पहना हुआ है. தாவீது ஒரு கூழாங்கல்ல கொண்டு போனார். परंतु दाऊद ने छोटा सा पत्थर उठाकर लेके गया. 5 கூழாங்கல் கொண்டு போயிருக்கான். 5 पत्थर को उठाकर लेके गया. முதல் கல்ல தூக்கி வீசினான். पहला पत्थर उठाकर फेंका. அந்த கோலியாத்தின் சரீரம் முழுவதும் இரும்பு ஆயுதங்கள், வெண்கல ஆயுதங்கள். गोलियत के सभी शरीर पर युद्ध के वस्त्र पहना हुआ था. ஆயுதம் இல்லாத ஒரு இடம் என்று சொன்னால் நெத்தி மாத்திரம் இருக்கிறது. उसके वस्त्र में कुछ एक जगह छूटा है बोला तो उसका माथा. தாவீது ஒரு கல்லை தூக்கி வீசினான். दाऊद ने एक पत्थर उठाकर फेंका. அந்த கல்லு கோலியாத்தின் நெத்தியில போய் விழுந்தது. वो पत्थर सीधा जाकर उसके माथे पर लगा. கோலியாத்து தரையில விழுந்து மரித்து போனார். वो वैसे ही गिरकर मर गया. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்கள் பலவிதமான ஆயுதங்களை தரித்து கொண்டு வரலாம். परमेश्वर के शत्रु अपने सामने कितने भी प्रकार के वस्त्र पहन कर आए होंगे तो நாம நினைக்கலாம் हम सोचते होंगे அவர்களிடத்தில் ஆயுதங்கள் இருக்கிறது. उनके पास तो औजार है. அவர்களிடத்தில் பணபலம் இருக்கிறது. उनके पास तो बहुत सारे धन संपत्ति है. அவர்களிடத்தில் படைபலம் இருக்கிறது. उनके पास बहुत सारे लोग हैं. அவர்களிடத்தில் ஆட்கள் சப்போர்ட் இருக்கிறது. उनके पास आजू बाजू में बहुत सारे लोग हैं. என்னிடத்தில் ஒன்றுமில்லை. मेरे पास तो कुछ भी नहीं है. என் தகப்பனா கூட நான் மறந்து போனார். मेरे पिताजी तक मुझे भूल गया है. என் சகோதரமார்கள் என்ன அற்பமாய் நினைக்கிறார்கள். मेरे भाई लोग मुझे तुच्छ जान रहे हैं. என்னிடத்தில் ஒன்றுமில்லை. मेरे पास तो कुछ भी नहीं है. அந்த சோம்பலான வார்த்தைகளை அறிக்கை பண்ணவில்லை. वो सब उसने सोचा नहीं. தைரியமாய் புறப்பட்டு போனார். धैर्य से निकल कर गया. கர்த்தர் யுத்தத்திலே முன்னிட்டு ஜெயம் கொடுத்தார். परमेश्वर ने उसे युद्ध में सामने रखकर जय दिलाया. தேவனுடைய பிள்ளை அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். वो अभिषेक तुम्हें भी, दाऊद का अभिषेक तुम्हें भी मिलेगा करके परमेश्वर कहता है. யுத்தத்தை கண்டு பயப்படாத ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். युद्ध को देखकर बिना डरे हुए हृदय तुम्हें देगा करके कहा है. பூமியில உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் சோதனைகள் வருவதுண்டு. इस संसार में जब तक हम जीवित हैं हम तब तक दुखित आएगा ही. தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கர்த்தர் அனுமதித்து வருகிறது. परमेश्वर को हमने जो जान लिया है उनके जीवन पे बहुत सारे दुख आएंगे ही. கர்த்தர் அனுமதியாத ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. अगर परमेश्वर से जो बिना नहीं होना चाहिए वो हमारे जीवन में कभी नहीं होगा. தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலையில ஒரு முடி கூட கீழே விழாது. परमेश्वर के अनुमति के बिना हमारे बाल के एक भी बाल नीचे नहीं गिरेगा. நம்முடைய வாழ்க்கையில நேரிடுவதெல்லாம் தேவன் அனுமதித்து வருகிறது. हमारे जीवन में जो भी हो रहा है वो परमेश्वर की ओर से होता है. யார் சொல்ல முடியும்? क्या कौन बोल सकता है? கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் சொல்ல முடியும். परमेश्वर के अंदर जो रहते हैं वो ऐसा बोल सकते हैं. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறவர் சொல்ல முடியும். परमेश्वर मेरे साथ है ऐसा बोलने वाले लोग कह सकते हैं. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியத்தோடு நிற்பார்கள். कुछ भी समस्या है वो अपने धैर्य से खड़े रहेंगे. கர்த்தர் கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है. இந்த தைரியத்தை கர்த்தர் தாவீது கொடுத்தார். ये धैर्य जो है वो दाऊद को परमेश्वर ने दिया. ஒத்தைக்கு போனா वो अकेला गया. எந்த ஆயுதமும் கையில் இல்ல. उसके पास कोई भी औजार नहीं थे. கர்த்தரோடு கூட இருந்தா परमेश्वर उसके साथ था. ஒரு கூழாங்கல்லினால் அவனை ஜெயம் பெற வைத்தார். एक पत्थर से उसको जय दिलाया. தேவனுடைய பிள்ளைகள் தாவீதுக்காரரின் கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை
உங்களுக்காய் தருவார். परमेश्वर के लिए परमेश्वर ने जो दाऊद को करना किया था वो करना तुम्हें भी देगा. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. तुम्हारे विरुद्ध जो भी उठने वाले युद्ध औजार कोई भी नहीं चलेगा. ஒரு வழியாய் வருகிற சத்துருவை ஏழு வழியாய் கர்த்தர் விரட்டி போடுவார். एक जगह से आने वाले शत्रु को वो परमेश्वर 7 जगह से भगा देगा. சோதனைகள் வந்தாலே तुम्हारे जीवन में परिस्थिति आएगी तो சோதனைக்கு தப்பும்படியான போக்கையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். अगर तुम्हारे सामने से जो भी बुराई आएगा तो उसे भगाने के लिए परमेश्वर काम करेगा. தாவீதின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். दाऊद का परमेश्वर तुम्हारे साथ है. தாவீது கருணையின் கிருபைகளை உங்களுக்கு கர்த்தர் தருவார். परमेश्वर दाऊद को जो करुणा दिया है वो परमेश्वर तुम्हें करुणा देगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். परमेश्वर का अनुग्रह हमें चाहिए. கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். परमेश्वर का करुणा हमें चाहिए. தாவீதுக்கு ஒன்றுமில்ல. दाऊद के पास कुछ नहीं था, ஆனால் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். परंतु दाऊद के बारे में हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. தாவீது சுரமண்டலத்தை நேர்த்தியாய் வாசித்தான். दाऊद अगर वीणा अच्छी तरह से बजाता है, அவன் சுரமண்டலத்தை நேர்த்தியாய் வாசித்த போது वो वीणा को अच्छी तरह से बजाते समय அசுத்த ஆவிகள் விலகி ஓடின. अशुद्ध आत्मा उससे दूर होने लगा. ராஜாவுக்குள் வந்த அசுத்த ஆவி राजा के अंदर जो अशुद्ध आत्मा था, அவன் சுரமண்டலத்தை வாசித்த போது वीणा बजाते समय அவனுக்குள்ள இந்த அசுத்த ஆவி விலகி போகிறது. उसके अंदर के अशुद्ध आत्मा वहां से दूर आने लगा. தாவீதுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்த அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டம். उसके दाऊद के चरित्र को देखेंगे तो उसमें सब दुखित ही था. वो அவனுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. उसके 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 जीवन में बहुत सारे दुखित ही चीजें होते थे. அவன் சொல்லுகிறான், वो बोलता है மரணத்துக்கும் எனக்கும் ஒரு விரற்கடை அளவு தூரம் இருக்கிறது. मृत्यु और मेरे सामने एक छोटा चावल का कंकड़ के समान है. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. मृत्यु और मेरे सामने सिर्फ एक ही पैर रखना है. ஏன்னா அந்த அளவுக்கு சவுல் இவனை பின்தொடர்ந்து அவனை வேட்டையாடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். उस प्रकार शाऊल उसे मारने के लिए उसे पीछे कर रहा था. உயிருக்கு பயந்து வனாந்தரமாய் ஓடி அலைகிறார். वो अपने प्राण को डर कर एक जंगल से जंगल भाग रहा था. அவ்வளவாய் விரட்டடிக்கப்பட்ட போதிலே उतना उसे पीछा करने पर भी அவனுக்கு தெரியும், उसे पता है நான் சுரமண்டலத்தை வாசித்தால் இவனுக்குள்ள இருக்க பிசாசு ஓடு. मैं अगर वीणा बजाऊंगा तो उसके अंदर जो अशुद्ध आत्मा है वो भागेगा. தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் எழுப்புகிறவர்கள், तुम्हारे सामने जो विरुद्ध उठकर आएंगे, உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்படுகிறவர்கள், तुम्हारे विरुद्ध जो बातें करेंगे, உங்களை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், तुम्हें नष्ट करने का जो सोचते होंगे, நீங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், तुम नहीं होना चाहिए ऐसा करके सोचने वाले लोग, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक ही चीज जान रखो, அவர்களுக்குள்ளே மறைந்திருக்கிற அசுத்த ஆவி அப்படி கிரியை செய்கிறது. उनके अंदर जो आत्मा है अशुद्ध आत्मा वो ऐसा क्रिया करता है. அவர்களுக்குள்ள இருக்க பிசாசு उनके अंदर जो शैतान है உங்களை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. तुम्हें नष्ट करने का करके सोचता है. எப்பொழுது அழிவா, तू ये कैसा कष्ट नष्ट எப்பொழுது होगा, சாவா, ये कभी मरेगा, எப்பவுமே பேர் இல்லாமல் போகி, इसका नाम कभी नष्ट हो जाएगा. மரணத்தை உங்களுக்கு பின்னாடி துரத்திட்டே வருவான். मृत्यु को तुम्हारे पीछे दौड़ाते लेकर आ गया. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், सिर्फ एक ही जान लीजिए. நீங்கள் கர்த்தரை பாடி ஆராதியுங்க. अगर परमेश्वर को तुम गीत गाकर आराधना கர்த்தரை कीजिए, பாடி ஆராதியுங்க. गीत गाकर आराधना कीजिए, பிசாசு விலகி போகி, शैतान तुमसे दूर होगा. அவன் நேர்த்தியாய் சுரமண்டலத்தை வாசித்த போது वो अच्छी तरह से वीणा को बजाते समय ராஜாவுக்குள்ள இருந்த பிசாசு விலகி ஓடினது. राजा के अंदर जो शैतान था वो दूर होने लगा. கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है தாவீது கர்லின் நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறேன். दाऊद का अटल करुणा जो है वो तुम्हें सदा का वाचा बांधूंगा मैं. மறைந்து போன சாரால் நவரோஜி என்று சொல்லக்கூடிய ஊழியக்கார அம்மா, சாரால் நவரோஜி, सारा नवरोज जी करके जो माता जी मर गए वो, அவங்க வயதாய் மரித்து போனார்கள். उनका उम्र होकर वो मर गए हैं. அவர்களுக்கு கர்த்தர் ஒரு டேலண்ட் கொடுத்திருந்தார். उनके परमेश्वर ने उनको एक टैलेंट दिया था. இப்போ இருக்கிறபடி எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இல்ல. ऐसे म्यूजिक इंस्ट्रूमेंट तो वो समय पर नहीं था. அவங்க நல்ல டேம்ரின் அடிக்கக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். वह झालर अच्छे से बनाने का उनको एक अनुग्रह दिया था. அப்ப அந்த டேம்ரின் எடுத்து வாசிக்கும் போது அடிக்கும் போது झालर को अच्छे से बजाते समय, அவங்க அந்த அது போட்டு பாடும்போது उसे झालर बजाते हुए गीत गाते समय பிசாசுகள் எல்லாம் அலறி அடித்து ஓடுமா. शैतान सब भाग जाता था. சபையில வந்து அவங்க டேம்ரின் அடித்து பாடுனா वो अपने कलीसिया पर आकर वो बजाते समय பிசாசு அலறி அடித்து ஓடுது. शैतान वहां से भागने लगता है. அவர்களுக்கு வேற எந்த கிருபையும் அதிகமா இருந்ததா தெரியல. उनके अंदर और भी कोई टैलेंट था वो ऐसा नहीं पता. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தாளந்து, परमेश्वर ने उनको जो दिया हुआ टैलेंट, அவர்கள் ஜாலர் அடித்து பாட்டு பாடின பேய் ஓடுது. वो झालर अगर बजाकर वो गीत गाए तो वहां से शैतान दूर भागता है. தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறான், பேய் ஓடுது. दाऊद वीणा बजाता है तो शैतान भागता है. தாவீது கர்லி செய்த கிருபை, दाऊद को मिला हुआ करुणा இது தேவன் கொடுத்த கிருபை. वो परमेश्वर ने दिया हुआ करुणा है. இந்த தாவீதுக்கு கொடுத்த கிருபை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். दाऊद को दिया हुआ करुणा मैं तुझे दूंगा करके परमेश्वर कहता है. நாம் செய்ய வேண்டியது என்ன? हमें क्या करना है? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். परमेश्वर के वचन की ओर कान लगाना है. கர்த்தரை கிட்டி சேரணும்.
வரணும், परमेश्वर के सम्मुख आना है, ஆண்டவருடைய சமூகத்துல வரணும், और परमेश्वर के सम्मुख पर आना है, கர்த்தரிடத்துல கேட்கணும். परमेश्वर से पूछना है। இந்த மூன்று காரியங்களை செய்வதில் நாம் தவறாமல் இருந்தால் अगर ये तीन चीजों में करेंगे तो தாவீதுக்கு கர்த்தர் எந்தெந்த கிருபைகளை கொடுத்திருந்தாரோ दाऊद को जो परमेश्वर ने जो भी करुणा दिया था, அந்த கிருபைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவேன் என்று நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். वो सभी करुणा परमेश्वर हमें सदा देगा करके वाचा बांधता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் தாவீதை குறித்து வாசிக்கும் போது अनेक சம்பவங்களும் சொல்ல முடியும். ऐसे परमेश्वर के लोग दाऊद के बारे में पढ़ने जाएंगे तो बहुत सारे बातें बता सकते हैं। ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் சில காரியங்களை சொல்ல முடிக்கிறேன். मैं कुछ समय पर தாவீதுக்குள்ள இருந்த கிருபை, दाऊद के अंदर जो करुणा था, தேவனுடைய பிள்ளைகள் அவனுக்குள்ள இருந்த ஒரு தைரியம், दाऊद के अंदर जो धैर्य था, அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம், उसके अंदर जो भय था, கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருந்த வைராக்கியம், उनके नाम पर जो धैर्य था, அவனுக்குள்ள இருந்த அத்தனை கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். उतना जो भी करुणा है वो परमेश्वर हमें देगा। தேவனுடைய பிள்ளைகள் தாவீது ஒரு ஆராதனை வீரன், दाऊद एक आराधना का वीर था। அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் கொடுக்கிறார். उसके जीवन में बढ़ोतरी मिल रहा था। ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அரசனாய் உயர்த்தினார். भेड़ बकरी चराने वाले दाऊद को परमेश्वर ने राजा बनाया। ஆடு மேய்த்து கொண்டிருந்தார், மனுஷன் அரசனாக்கப்பட்டார். जो भेड़ बकरी चरा रहा था वो राजा बन गया। எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். सबसे बढ़कर परमेश्वर ने उसके लिए एक वाचा बांधा था। நீ இன்னைக்கு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாய். आज तू इजरायलियों के राजा बनकर बैठा है। ஆனால் உனக்கு அடுத்து உன் சிங்காசனத்தை உட்காரும்படியாய் और तेरे आगे जो सिंहासन में बैठने वाला है, உனக்கு குமாரர்கள் இல்லாமல் போவதில்லை. तेरे को पुत्र नहीं होगा, ऐसा ना होगा। அப்படியானால் என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? உன் சிங்காசனத்தில் இருப்பதற்கு तेरे सिंहासन पे बैठने के लिए அடுத்தடுத்து தலைமுறையாய் உனக்கு குமாரர்கள் இருப்பார்கள். तेरे पीढ़ी से पीढ़ी तेरे पुत्र होंगे। சிங்காசனம் வெறுமையாய் போவாது. तेरे सिंहासन कभी भी छूटा नहीं जाएगा। சிங்காசனத்தில் உன் பிள்ளைகள் இருப்பார்கள். तेरे सिंहासन में तेरे बच्चे होंगे। உன் சிங்காசனத்தில் உன் குமாரர்கள் இருப்பார்கள். तेरे सिंहासन में तेरे पुत्र होंगे। தேவனுடைய பிள்ளைகள் சவுலுடைய சிங்காசனத்தை இழந்து போனார். साउल ने अपने सिंहासन को छोड़ दिया। தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜா சவுல் தன் சிங்காசனத்தை இழந்து போனார். परमेश्वर के द्वारा अभिषेक पाया हुआ पहला राजा साउल अपने सिंहासन को से निकल गया। ஆனால் கிருபையாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, परंतु करुणा के द्वारा अभिषेक किया हुआ दाऊद, அவனுடைய சிங்காசனத்தில் அடுத்தடுத்து வருவதற்கு தேவன் அவளுக்கு குமாரர்களை கொடுக்கிறார். उसके जगह पर उसके सिंहासन पर आने के लिए पीढ़ी से पीढ़ी तक उसके लिए पुत्र देता है। அந்த தாவீதுக்கு அருளி செய்த கிருபை, उस समय पर दाऊद को जो करुणा मिला था, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். तुम्हारे पीढ़ियों को परमेश्वर आशीर्वाद करेगा। உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். तुम्हारे बच्चों को परमेश्वर आशीर्वाद करेगा। இந்த தாவீதுக்கு அருளி செய்த இந்த கிருபைகள் எல்லாம் दाऊद को जो करुणा मिला था वो करुणा सब கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். परमेश्वर तुम्हें देगा कर वो वाचा बांधता है। இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு தேவையோ ये आशीर्वाद सब जिसको चाहिए, அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. वो सभी लोग परमेश्वर की आंखों पर அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கடந்து வாருங்கள். परमेश्वर के कलीसिया पर आते समय उनके वचनों को सुनने का करके चाहत के द्वारा आओ। தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். परमेश्वर के सम्मुख पर जब भी आओगे तभी परमेश्वर के लिए तुम प्रार्थना करो। இருக்கிற இடங்கள்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். जिस स्थान पर तुम रहोगे जब भी तुम्हें समय मिलेगा तो परमेश्वर को देखो। கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने वाचा बांधा है। கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். परमेश्वर हमारे साथ प्रतिज्ञा करता है। தாவீதுக்கு அருளி செய்த கிருபையை உங்களுக்கு நான் நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். दाऊद का अटल करुणा जो है वो सदा के लिए तुम्हारे लिए वाचा करता हूँ। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. परमेश्वर की ओर कान लगाओ। கர்த்தரை நெருங்கி சேருங்க. परमेश्वर के सम्मुख आइए। கர்த்தரிடத்தில் ஜெபியுங்க. परमेश्वर से प्रार्थना कीजिए। கர்த்தர் உங்களுக்கு தாம் பண்ணின வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். परमेश्वर ने तुम्हारे लिए जो प्रतिज्ञा किया है वो तुम्हारे जीवन में நம்ம व्यक्त எல்லாரும் करेगा। முழங்கால் படிடுவோம். हम सभी प्रार्थना करेंगे। நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். सब घुटने में आएंगे। கர்த்தரை நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर देखेंगे। தேவனுடைய சமூகத்தில் நம்ம வாய் திறந்து ஜெபிப்போம். प्रभु के सम्मुख पर हम मुंह खोलकर बात करेंगे। நம்மை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். हम सब अपने आप को जांच कर देखेंगे। நம்முடைய செவிகள் யாருடைய சத்தத்துக்கு திறந்திருக்கிறது? हमारे कान किसके लिए खुला हुआ है? நம்முடைய செவிகள் யாருடைய சத்தத்துக்கு திறந்திருக்கிறது? हमारे कान किसके बातों के लिए खुला हुआ கர்த்தருடைய है? சத்தத்துக்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதா? परमेश्वर की ओर हमारा कान खुला हुआ है क्या? நம்ம ஆலயத்துக்கு கடந்து வருகிறோம். हम कलीसिया में आते हैं। நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? हम कलीसिया पर आते समय हमारे विचार किस प्रकार है? தேவனுடைய பிள்ளைகள் கத்த சொன்னார். परमेश्वर के लोगों परमेश्वर कहता है நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது तू परमेश्वर के कलीसिया पर जाते समय உன் நடையை காத்துக்கொள். तेरे चाल चलन को ध्यान रख। உன் நடையை காத்துக்கொள். तू चाल चलन को ध्यान रख। தேவனுடைய ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். परमेश्वर के कलीसिया पर परमेश्वर वास करता है। தேவனுடைய ஆலயத்திலே துணிகரமாய் உன் வாயை திறக்காதிருப்பாயாக.
இருப்பாயாக. तो अपने धैर्य से तेरे मुंह को मत खोलना. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? तो अपने कलीसिया परमेश्वर की कलीसिया में आते समय हम कैसे தேவனுடைய हैं? ஆலயத்துக்குள்ள வருவதற்கு நாம் தகுதியா இருக்கிறோமா? हम परमेश्वर के कलीसिया में आने के लिए योग्य है क्या? நம்முடைய நடக்கை சரியா இருக்கிறதா? हमारा चाल चलन सही समझ है क्या? நம்முடைய வாயின் வார்த்தை சுத்தமா இருக்கிறதா? हमारे बातों की बोली अपने सच्चाई है क्या? கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है உன்னை நடத்துவதற்கு உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன். तुझे चलने के लिए तेरे सामने तेरे आगे दूत को रखूंगा. உன்னை நடத்துகிற உன் தூதனுக்கு முன்பாக உன் வாயை நீ திறக்காதபடி எச்சரிக்கையாயிரு. तेरे सामने दाऊद जो दूत चल रहा है उसके सामने तेरा मुंह ना खोले, वैसा तू रहना. நீ வாய் தவறி பேசிவிட்டு अगर तू अपने मुंह की बोली को बोल देगा, நான் தெரியாமல் செய்தேன் என்று சொல்லாத. अगर मैं भूल चूक से कर दिया करके कभी न कहना. அந்த தூதனுக்கு முன்பாக நீ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதினால் उस दूतों के समान तू जो बातें करेगा, கர்த்தர் உன்மேல் கோபம் கொண்டு உன் கையின் பிரயாசங்களை அழிப்பதற்கு நீ இடம் கூடாது என்று சொல்லுகிறார். परमेश्वर तुझे मारकर तेरे हाथों के प्रयासों को नष्ट करने से तू अपने बातों இன்னைக்கு बोलता है. अनेक தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ऐसे ही बहुत लोग परमेश्वर के याजक के विरुद्ध बोलते हैं, அநேகர் ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். याजक के विरुद्ध जाके खड़े रहते हैं. தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட உண்மையான ஊழியர்களுக்கு விரோதமாய் எழுந்து நின்றால் अगर परमेश्वर के अभिषेक पाए हुए याजक के समान तुम विरुद्ध खड़े रहोगे, तो அவருக்கு விரோதமாய் வாய் திறந்து பேசினால் अगर तुम्हारे उसके विरुद्ध के कुछ बोली बोलेगे, तो அப்படிப்பட்டவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் வருகிறது. उनके ऊपर परमेश्वर की क्रोध आता है. கர்த்தருடைய கையின் பிரயாசங்களை அழித்து போடுகிறார். तुम्हारे हाथ के प्रयास को कष्ट कर देता है. இவைகளெல்லாம் நடக்கும்போது ये सब होते समय நீ தெரியாமல் செய்தேன் என்று சொல்லாதே. तू भूल चूक से हुआ है करके कभी न कहना. அதற்கு முன்பாகவே நீ வாய்க்கு காவல் வை. उसके पहले ही तो अपने बातों की बोली पर ध्यान रखो. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நீ எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के सम्मुख पर हम आए, हम कैसे हैं? நடையை காத்துக்கொள். अपने चाल चलन को ध्यान रखो. நடையை காத்துக்கொள். अपने चाल चलन पर ध्यान रखो. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். परमेश्वर तुम्हारी प्रार्थना को सुनेगा. இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். इस स्थान पर जो भी विनती करोगे वो सभी विनती परमेश्वर सुनेगा. இந்த ஆலயத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். तुम्हारे जीवन पर वो परमेश्वर आस करेगा. இந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். इस कलीसिया पर पवित्र आत्मा है. இந்த ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபித்தாலும் சரி, इस कलीसिया पर आकर प्रार्थना करेगा तो भी, இந்த ஆலயத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கும் போது ஜெபித்தாலும் சரி, इस कलीसिया के द्वारा आप चलते जाते समय भी, ஆலயத்துக்கு நேராய் உங்கள் கரங்களை தூக்கி ஜெபித்தாலும் சரி, उस कलीसिया के सामने तुम्हारे हाथों को बढ़ाकर बात ஆலயத்தில் தங்கி இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். कलीसिया पर जो परमेश्वर है वो तुम्हें आशीर्वाद करेगा. அதனால தான் தாவீது எழுதுகிறார், इसलिए दाऊद इस प्रकार लिखता है, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे सिय्योन से आशीर्वाद करेगा. கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे सिय्योन से आशीर्वाद करेगा. சீயோன் என்பது கர்த்தருடைய ஆலயம். सिय्योन बोला तो परमेश्वर की कलीसिया. சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தருக்கு, सिय्योन में जो परमेश्वर है वो, எருசலேமிலே வாசமாய் இருக்கிற கர்த்தருக்கு, यरूशलेम में जो परमेश्वर है वो, சீயோனிலே துதி உண்டாவதாக. सिय्योन में आराधना हो. கர்த்தருக்கு துதி செலுத்தப்படுகிற இடம், परमेश्वर को धन्यवाद देने वाला स्थान, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் கடந்து வருகிற இடம் தேவனுடைய ஆலயம். आशीर्वाद जिधर पे मिलेगा वो परमेश्वर की कलीसिया है. இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பயபக்தியாய் கடந்து வாருங்கள். तुम भयभक्ति के द्वारा परमेश्वर की कलीसिया पर आओ. பரிசுத்தத்தோடு கடந்து வாருங்கள். तुम्हें पवित्रता से परमेश्वर की कलीसिया पर கர்த்தரை आओ. கிட்டி நெருங்குவதற்காக கடந்து வாருங்கள். परमेश्वर के सम्मुख आने के लिए आओ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा. வாய் திறந்து கேளுங்கள். मुंह खोल कर बोलिए, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யு. परमेश्वर मुझ पर अनुग्रह कीजिए. தாவீது கர்லி செய்த கிருபைகளை எனக்கு தாரு. दाऊद को जो किया को करना मुझे दीजिए. கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். करुणा दीजिए करके हम प्रार्थना करेंगे. கிருபை எப்போ கிடைக்கும்? करुणा कभी मिलेगा? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது, जब हम परमेश्वर के सम्मुख पर रहेंगे तभी, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, जब परमेश्वर के वाक्यों के ऊपर कान लगाएंगे तभी, பயபக்தியோடு கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வரும்போது, जब एक भय के साथ प्रभु के सम्मुख में आएंगे तभी, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது, प्रभु के सम्मुख में जब भी रहकर हम प्रार्थना करेंगे तभी, கர்த்தர் நமக்கு புதிய கிருபைகளை தருகிறார். तभी हमें हमारे लिए एक नया करुणा देगा, புதிய அபிஷேகத்தை தருகிறார். एक नया अभिषेक देगा. தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருடைய சமூகத்திலே தனித்திருக்கும் போது, तो जब भी प्रभु के सम्मुख पर रहेगा, கர்த்தருடைய சமூகத்திலே வேத புத்தகமாய் கையுமாய் காத்திரு. परमेश्वर तभी तुम्हें अच्छी तरह से सहायता करेगा. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வேத புத்தகம் கையுமாய் நீ காத்திருக்குமாயானால், जब भी तू परमेश्वर के सम्मुख में अपने पवित्र सास के साथ रहेगा तभी, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளு. तब तक परमेश्वर की करुणा तेरे ऊपर रहेगा. அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளு. तब तक करुणा परमेश्वर है तभी तब तक தாவீது रहेगा. கர்லே கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளு. दाऊद का जो करुणा था वो तुझे पर எல்லாரும் आएगा. கரங்களை தட்டி கர்த்தருக்கு सभी ஸ்தோத்திரம் लोग செலுத்து. ताली बजाकर परमेश्वर की आराधना எல்லாரும் करेंगे. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். தேவனுடைய கிருபை உங்களுக்கு பல மடங்காய் பெருகி வரட்டு. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் பனி போல இறங்கட்டு. தாவீது கர்லி செய்த கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டாகட்டு. கர்த்தர் அதை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
உமக்கு நன்றி நாத. ஓ ரிஷலவர வலவ ரிபலரவ ஷலவர வலவர வலவ ரி பப பப கபஷம கந்தரி தேக்கந்தர பௌகர பௌரி கந்தரபதி து ததரது ததர ஷதரதி ஓ ரி கம்பலரவ ஷலவரவ தூலவர வலவர வலவ. ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. வல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்கு பண்ண தெய்வமே. தாவீது से तुझ पर उतरेगा करके தாவீதுக்கு அருளி செய்த கிருபைகளை உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே. दाऊद पर किया हुआ करुणा की वाचा तुझ पर बनाऊंगा करके ஆண்டவரே சமூகத்தில் வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையினால் அபிஷேகம் பண்ணுவீராக. आपके सम्मुख में आई वो को करुणा से अभिषेक உம்முடைய कीजिए. அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேடி வரட்டும். आपके अभिषेक करने को ढूंढ कर உம்முடைய जाए. அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுடைய நுகத்தடிகளை முறித்து போடட்டும். आपका अभिषेक के कारण सभी बंद உம்முடைய खुल அபிஷேகம் जाए. உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை உண்டாக்கட்டும். आपके अभिषेक के कारण अर्रे की हिया बांधा உம்முடைய जाए. அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு பயத்தை மாற்றட்டும். आपके अभिषेक के कारण सारे डर दूर हो जाए. கர்த்தருடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தின் மீது வைராக்கியத்தை உண்டாக்கட்டும். आपके अभिषेक के कारण आपके नाम के प्रति तीव्रता உம்முடைய हो. செவிகளை திறந்தருள்வீராக. अर्रे के कानों को खोल दीजिए. தேவ சத்தம் கேட்கும்படியா செவியை திறந்தருள்வீராக. परमेश्वर की आवाज सुनने के लिए कानों को खोल दीजिए. தேவ தரிசனம் காணும்படியா கண்களை திறந்தருள்வீராக. परमेश्वर का दर्शन देखने के लिए खोल दीजिए. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியா இருதயத்தை திறப்பீராக. परमेश्वर की वचन सुनने के लिए मन को खोल दीजिए. கர்த்தருடைய கிருபை பனி போல இறங்கட்டும். परमेश्वर की करुणा ओस के समान उतर கர்த்தருடைய கிருபை आए. பனி போல இறங்கட்டும். परमेश्वर की करुणा ओस के समान उतर தேவனுடைய கிருபை आए. ஒவ்வொரு மேலும் பனித்துளி போல இறங்கட்டும். परमेश्वर की करुणा हर एक पर उतर நான் आए. இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். मैं तुम्हारे लिए ओस के समान रहूंगा. அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொன்னீரே. वो सोसन के फूल के समान खिलेगा. தேவனுடைய கிருபை நம்முடைய பிள்ளைகள் மீது பனி போல இறங்கட்டும். परमेश्वर की करुणा एक सोस के समान उतर நம்முடைய आए. பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கை லீலி புஷ்பத்தை போல மலரட்டும். अर्रे का जीवन सोसन का फूल के समान खिले. நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமை மகிமை மகிமை. தேவ மகிமை மத்தியில் இறங்கட்டும் ஐயா. ஆவியானவருடைய கிருபை மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை நோக்கத்தை நீர் அலங்கரிப்பீராக. தாவீதுக்கு அருளி செய்த நிச்சயமான கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக. உமக்கு நன்றி நாதா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. परमेश्वर अटल वाचा अर्रे एक पर उतर आए. अर्रे एक पर उतर आए. अर्रे एक पर उतर आए प्रभु. आपकी करुणा अर्रे एक पर उतर आए प्रभु जी. ग्लोरी हालेलुया 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 हालेलुया. धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु. हम எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज. कटनी का ये समय पवित्र आत्मा से भर दे हमें. अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज. कटनी का ये समय पवित्र आत्मा से भर दे हमें. अग्नि समान उतरा, अग्नि जीव के समान
கர்த்தரை ஸ்தோத்திரி. हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। தாவீது கருளின கிருபைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். दाऊद को दिए गए सारी करुणा परमेश्वर हमें भी देने का वादा किया है। परमेश्वर की सारी वादाएं हमारे भी जीवन में पूरा होने के लिए ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து परमेश्वर की आवाज की ओर कान लगाकर ஆண்டவருடைய கிட்டி நெருங்கி परमेश्वर के पास आकर கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது परमेश्वर से प्रार्थना करते समय கர்த்தர் அந்த கிருபைகள் எல்லாம் நமக்கு அளவில்லாமல் கட்டளையிட்டு वो सारी करुणा परमेश्वर हमें अमाप्रति से देगा। இந்த கிருபைகளை நாம் வாஞ்சிப்போ इस करुणा को पाने की हास रखेंगे இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் और वही करुणा हमें उन्नति करेगी। கர்த்தர் நமக்கு நல்ல வாஞ்சை விருப்பத்தை தரும்படியாக परमेश्वर हमारे जीवन में अच्छी प्यासा और हाफना परमेश्वर हमें देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி. हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 ஆண்டவருடைய धन्यवाद। நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर के नाम की महिमा के लिए दिए गए दान को परमेश्वर स्वीकार कर आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி. हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரி. पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரி. यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரி. पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி प्रभु செலுத்துகிறோம். करुणा में इसे दिया हुआ है सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को आशीष कीजिए। காண்கிற கண்ணை கேட்கிற செவியை ஒவ்வொருவர்களையும் கட்டளையிடும். देखने वाली आंखें और सुनने वाली कानें हर एक को दीजिए प्रभु। கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீர். परमेश्वर की आवाज की ओर ध्यान लगाने वाले कान हर एक को दीजिए प्रभु। தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பயபக்தியாய் நுழைய அனுகிரகம் செய்யும். परमेश्वर के भवन के अंदर भय के साथ परमेश्वर प्रवेश करने के लिए सहायता कीजिए। பரிசுத்தத்தோடு தேவ பயத்தோடு ஜெபிக்க அனுகிரகம் செய்யும். पवित्रता के साथ और भय के साथ प्रार्थना करने के लिए सहायता कीजिए। தேவனுடைய கிருபை தாவீது கருளின கிருபை எவர்களுக்கெல்லாம் கொடுக்க நீ சித்தம் வைத்திருக்கிறீரோ जो भी जिसको भी परमेश्वर आप दाऊद की करुणा देना चाहते हो அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய கிருபை நீ சம்பூர்ணமாய் கட்டளையிட்டு उन கொடுக்க हर एक पर आप अपनी परमेश्वर की करुणा उतर आए प्रभु जी। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी शुभ नाम महिमा हो जाए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. आपके बच्चों ने दिए हुए दान को परमेश्वर आप स्वीकार कर आशीष कीजिए। தாழ்த்தியுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்கள் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।